Hi viewers, welcome to our channel. இந்த வீடியோல group 4க்கான பாலிட்டிக்கு கம்ப்ளீட் ரிவிஷன் தான் கொடுக்க போறோம். ஸோ இந்த வீடியோல 10th பாலிட்டி புக்கையே வந்து நம்ம கம்ப்ளீட்டாக முடிக்க போறோம். ஸோ இந்த வீடியோல அது மட்டும் இல்லாமல் பாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு லெசனுக்குமே லெசன் வைஸான கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. இந்த வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் 10th பாலிட்டியை தொடவே தேவையில்லை. 10th பாலிட்டி ஃபுல்லாகவே நம்ம முடிச்சு விட போறோம். ஸோ வீடியோவை எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்க, இடையில கூட ஸ்கிப் பண்ணாத பாருங்க. ஏன் அப்படின்னா எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின் இருக்கும். 10th பாலிட்டி அப்படிங்கிறது குரூப் 4க்கு ரொம்ப முக்கியமான ஒரு புக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதிலிருந்து அதிகமான கேள்விகள் இது வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ வீடியோவை எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்க. நம்ம சேனல் அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும். முதல் பாடம் இந்திய அரசியலமைப்பு. இதற்கான கேள்விகள் பார்க்கலாம். ஒரு நாட்டின் நிர்வாகமானது எந்த அடிப்படை கொள்கைகளை சார்ந்துள்ளது என்பதை பிரதிபலிக்கும் அடிப்படை சட்டமே அரசியலமைப்பு. இந்திய அரசியல் நிர்ணய சபை எதன் கீழ் உருவாக்கப்பட்டது? அமைச்சரவை தூதுக்குழு. அரசியலமைப்பு என்ற கொள்கை முதலில் எங்கு தோன்றியது? அமெரிக்க ஐக்கிய நாடுகள். அமைச்சரவை தூதுக்குழு திட்டம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? 1946. இந்திய அரசியல் நிர்ணய சபையில் எத்தனை மாகாண பிரதிநிதிகள் இடம்பெற்றனர்? 292. இதுவே சுதேச அரசுகளின் நியமன உறுப்பினர்கள், சுதேச அரசுகளோட சார்பில் எத்தனை நியமன உறுப்பினர்கள் இந்திய அரசியல் நிர்ணய சபையில் இடம்பெற்றிருந்தார் அப்படின்னா 93 பேர். இதுவே பலுசிஸ்தான் சார்பில் இந்திய அரசியல் நிர்ணய சபையில் எத்தனை பேர் இடம்பெற்றிருந்தாங்க அப்படின்னா ஒரே ஒருத்தர் தான். மாகாண முதன்மை ஆணையர்கள் சார்பில் இந்திய அரசியல் நிர்ணய சபையில் எத்தனை பேர் இடம்பெற்றிருந்தாங்க அப்படின்னா 3 பேர். அப்போ கவனிங்க, இந்திய அரசியல் நிர்ணய சபையில மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள் அப்படின்னு கேட்டா 389. இப்ப ப்ரீவியஸா பார்த்தோம் இல்லையா, இது எல்லாத்தையும் சேர்த்து 389. இப்போ கவனிங்க, ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? மாகாண சுதேச அரசுகள், அதாவது மாகாண பிரதிநிதிகள் எத்தனை பேருன்னு பார்த்தோம்? 292 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது சுதேச அரசுகளின் சார்பில் எத்தனை பேருன்னு பார்த்தோம்? 93 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து பலுசிஸ்தான் சார்பில் ஒருத்தர். அடுத்து மாகாண ஆணையர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 389 கிடைக்கும். இப்போ 292 93 ஆட் பண்ணிங்கன்னா 385 கிடைக்கும். 385 + 4 389 கிடைக்கும். அப்போது இந்திய அரசியல் நிர்ணய சபையோட மொத்த உறுப்பினர்கள் அப்படின்னு கேட்டால் 389. அப்போது இதையெல்லாம் சேர்த்து 389 வருதுன்னா இந்த 389 யாரெல்லாம் இடம்பெற்றிருக்காங்க அப்படின்னா மாகாண பிரதிநிதிகள் 292 பேர் இருக்காங்க. சுதேச அரசுகளின் சார்பில் 93 பேர் நியமன உறுப்பினர்களா இடம்பெற்றிருக்காங்க. பலுசிஸ்தான் சார்பில் ஒருத்தரும், அதே போல மாகாண முதன்மை ஆணையர்கள் சார்பில் 3 பேர் இடம்பெற்றிருக்காங்க. இவங்க எல்லாத்தையும் சேர்த்துதான் மொத்த எண்ணிக்கை 389 வருது. அடுத்து வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்திய அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எப்போது நடந்தது? டிசம்பர் 10, 1946. இந்திய அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக இருந்தவர் யார்? டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. இந்திய அரசியல் நிர்ணய சபையின் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் யார்? 2 பேர், HC முகர்ஜியும் VT கிருஷ்ணமாச்சாரி. இந்திய அரசியல் நிர்ணய சபையின் கூட்டத்தொடர் எத்தனை அமர்வுகளாக நடைபெற்றது? 11 அமர்வுகள். இதுவே எத்தனை நாட்கள் நடைபெற்றதுன்னு கேட்டால் 166 நாட்கள் நடைபெற்றது. இந்த இந்திய அரசியல் நிர்ணய சபையோட கூட்டத்தில் எத்தனை திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டிருக்குன்னா 2473. கவனிங்க, மொத்தமாக இந்த இந்திய அரசியல் நிர்ணய சபையில் இருந்த உறுப்பினர்களோட எண்ணிக்கை 389. இது எத்தனை அமர்வுகளாக நடந்திருக்கு? 11 அமர்வுகளாக 166 நாட்கள் நடந்திருக்கு. அப்போ மொத்தம் 389 உறுப்பினர்கள் எல்லாம் சேர்ந்து 2473 திருத்தங்களை முன் வச்சிருக்காங்க. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. சட்ட வரைவு குழு தலைவராக நியமிக்கப்பட்டவர் டாக்டர் BR அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்பின் தந்தை என அறியப்படுபவர் டாக்டர் BR அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்பு எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? நவம்பர் 26, 1949 ஆண்டு. இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது எத்தனை பாகங்கள் இந்திய அரசியலமைப்பில் இருந்தன? 22 பாகங்கள். இப்போ எத்தனை பாகங்கள் இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தற்போது எத்தனை பாகங்கள் இருக்கு? அதே மாதிரி இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது எத்தனை சட்டப்பிரிவுகள் இந்திய அரசியலமைப்பில் இருந்துச்சுன்னா 395 சட்டப்பிரிவுகள். இப்போ எத்தனை சட்டப்பிரிவுகள் இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.
இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது எத்தனை அட்டவணைகள் இந்திய அரசியல் அமைப்பில் இருந்தன? 8 அட்டவணைகள். இப்போ எத்தனை அட்டவணைகள் இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களுக்கான கொஸ்டின் என்ன? தற்போது எத்தனை பாகங்கள், எத்தனை சட்டப்பிரிவுகள், எத்தனை அட்டவணைகள் இருக்கு அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லணும். எப்போது இந்திய அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது? ஜனவரி 26, 1950. இந்திய அரசமைப்பு சட்டம் யாரால் கைப்பட எழுதப்பட்டது அப்படின்னா பிரேம் பெஹாரி நரேன் ரைஜடா. கவனிங்க, இந்த பிரேம் பெஹாரி நரேன் ரைஜடாவால் இத்தாலி பாணியில் வந்து எழுதப்பட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் உலகிலேயே எழுதப்பட்ட நீண்ட அரசியலமைப்பு அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு தான். எழுதப்பட்ட அரசியலமைப்பிலே உலகிலேயே மிக நீண்டது அப்படின்னு கேட்டால் நம்ம இந்திய அரசியலமைப்பு தான். இவர் எந்த பாணியில் எழுதியிருக்காரு? இத்தாலிய பாணியில் எழுதியிருக்காரு. அதான் பாருங்க, இங்கே கொடுத்துருக்காங்க. உலகில் உள்ள எழுதப்பட்ட அனைத்து அரசியலமைப்புகளை விடவும் மிக நீளமான அரசியலமைப்பு இந்திய அரசியலமைப்பு. அரசியலமைப்பிற்கு அறிமுகம் அல்லது முன்னுரை என்பதை குறிக்கும் சொல் எது? பிரியாம்புல், முகவுரை அப்படின்னு சொல்லுவாங்க. அரசியலமைப்பின் திறவுகோல் என குறிப்பிடப்படுவது எது? முகவுரை. குறிக்கோள் தீர்மானத்தை கொண்டு வந்தவர் யார்? ஜவஹர்லால் நேரு. குறிக்கோள் தீர்மானம் எப்போது இந்திய அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஜனவரி 22, 1947 ஆண்டு. முகவுரை எந்த அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தின்படி திருத்தப்பட்டது? 42வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம். எந்த ஆண்டு 42வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் மேற்கொள்ளப்பட்டதுன்னா 1976. ஒவ்வொரு அமெண்ட்மெண்ட்ஸோட இயரை பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். 42வது சட்டத்திருத்தத்தின்படி முகவுரையில் சேர்த்து கொள்ளப்பட்ட 3 புதிய சொற்கள் என்னென்ன? சமதர்மம், சமயச்சார்பின்மை, ஒருமைப்பாடு. எங்கு எந்த சொற்களுடன் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை தொடங்குகிறது? இந்திய மக்களாகிய நாம் அப்படின்னு தொடங்குது. இந்திய அரசியலமைப்போட ஆதாரம் எதுன்னு கேட்டால் இந்திய மக்கள் தான். எந்த ஆண்டு பிரெஞ்சு புரட்சியின் போது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியன முக்கிய முழக்கமாயின? 1789. இப்போ இங்கே நம்மளுக்கு 2 கொஸ்டின் இருக்கு. பிரெஞ்சு புரட்சியோட ஆண்டு கேட்டால் 1789. எந்த ஆண்டு பிரெஞ்சு புரட்சியின் போது இந்த சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் அப்படிங்கிறது முக்கிய முழக்கமாக இருந்துச்சு அப்படின்னா 1789. சிட்டிசன் எனும் சொல் எந்த சொல்லிலிருந்து பெறப்பட்டது? லத்தீன். சிவிஸ் எனும் லத்தீன் சொல்லின் பொருள் ஒரு நகர அரசில் வசிப்பவர். இந்திய அரசியலமைப்பின் எந்த பாகம், சட்டப்பிரிவுகள் குடியுரிமை பற்றி விளக்குகின்றன? குடியுரிமை பற்றி விளக்கக்கூடிய பாகம் 2, சட்டப்பிரிவு 5லிருந்து 11 வரைக்கும். எந்த ஆண்டு இந்திய குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்டது? 1955. இந்திய குடியுரிமை சட்டம் எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது? 8 முறை. இந்திய குடியுரிமை சட்டம் வழங்கிய காமன்வெல்த் குடியுரிமை எந்த ஆண்டு அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி நீக்கப்பட்டது? 2003. குடியுரிமை சட்டம் 1955 குடியுரிமை பெற எத்தனை வழிகளை பரிந்துரை செய்தது? 5 வழிகளை பரிந்துரை செய்தது. அது என்னென்ன அப்படின்னா பிறப்பு மூலம் குடியுரிமை பெறுதல், வம்சாவளி மூலம், பதிவு செய்தல் மூலம், இயல்புரிமை மூலம் மற்றும் பிரதேச இணைப்பு மூலிமா. ஒரு பிரதேசத்தை நம்ம நாட்டோட இணைக்கிறது மூலிமாவோ இது மூலிமா வந்துட்டு குடியுரிமையை பெறலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுவே குடியுரிமை சட்டம் 1955 வந்து எத்தனை வழிகளில் குடியுரிமையை இழக்கலாம் அப்படின்னு சொல்லுதுன்னா 3 வழிகளில் சொல்லுது. ஸோ அதை நெக்ஸ்ட் பார்க்கும்போது டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். எந்த நாளன்று அல்லது அதற்கு பின்னரோ இந்தியாவில் பிறந்த அனைவரும் இந்திய குடிமக்களாக கருதப்படுகின்றனர்? 1950 ஜனவரி 26. இந்த நாள்லையோ அல்லது இதற்கு பின்னரோ பிறந்தவங்க எல்லாருமே இந்திய குடிமக்களாக கருதப்படுகிறார்கள். குடியுரிமை சட்டம் 1955 படி எந்த வழிகளில் குடியுரிமை இழக்கலாம் அப்படின்னா 3 வழிகளில் குடியுரிமை இழக்கலாம். அது என்னென்ன அப்படின்னா குடியுரிமையை துரத்தல் மூலம், முடிவுறச் செய்தல் மூலம், இழத்தல் மூலம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பகுதி அடிப்படை உரிமைகள் பற்றி கூறுகிறது? பகுதி 3. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த சட்டப்பிரிவுகள் அடிப்படை உரிமைகள் பற்றி கூறுகின்றன அப்படின்னா சட்டப்பிரிவு 12லிருந்து 35 வரைக்கும். முதலில் இந்திய அரசியலமைப்பு எத்தனை அடிப்படை உரிமைகளை வழங்கியது அப்படின்னா 7 அடிப்படை உரிமைகள். ஆனால் இப்போ எத்தனை அடிப்படை உரிமைகள் இருக்குது அப்படின்னா 6 அடிப்படை உரிமைகள் தான் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்க்கும்போது 7 அடிப்படை உரிமைகள் நம்ம இந்திய அரசியலமைப்பில் இருந்திருக்கு. இப்போ 6 தான் இருக்குது. ஏன்னா சொத்துரிமை அப்படிங்கிறத அடிப்படை உரிமையாக இருந்து இப்போ சட்ட உரிமையாக மாற்றிட்டாங்க. அப்போது 7லிருந்து 6 வந்து குறைஞ்சிருச்சு. இப்போ சொத்துரிமையை சட்ட உரிமையாக மாற்றினாங்க இல்லையா? அப்போது அடிப்படை உரிமையாக சொத்துரிமை இருக்கும்போது அது எந்த பிரிவில் இருந்துச்சு அப்படின்னா பிரிவு 31 இருந்துச்சு. இப்போ சட்ட உரிமையாக மாற்றுறதுக்கு அப்புறம் அது பிரிவு 307 இருக்குது. பகுதி 12 யூஸ் பண்ணி பிரிவு 307 வச்சுருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கணும். ஓகேவா?
அதே போல் அடிப்படை கடமைகள் அப்போ 10 இருந்திருக்கும், இப்போ 11 மாறி இருக்கும். இதை நோட் படிக்கணும். அடிப்படை உரிமைகள் 7ல் இருந்து 6 குறைஞ்சிருக்கு. இதுவே அடிப்படை கடமைகள் 10ல் இருந்து 11 அதிகமாயிருக்கு. இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி இந்தியாவின் மகா சாசனம் என அழைக்கப்படுகிறதுனா பகுதி 3. சமத்துவ உரிமை பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவுகள் என்னென்ன? பிரிவு 14 இருந்து 18 வரைக்கும். சுரண்டலுக்கு எதிரான உரிமைகளை பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவுகள் பிரிவு 23 மற்றும் 24. சுதந்திர உரிமை பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவுகள் என்னென்ன? பிரிவு 19 முதல் 22 வரை. சமய சார்பு உரிமை பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவுகள் பிரிவு 25 முதல் 28 வரை. கல்வி கலாச்சார உரிமை பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவுகள்னா பிரிவு 29 இருந்து 30 வரைக்கும். அரசியல் அமைப்பிற்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை எந்த பிரிவின் கீழ் வைக்கப்பட்டுள்ளது? பிரிவு 32. இந்த பிரிவு 32 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது அரசியல் அமைப்பிற்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமைன்னு சொல்றாங்க. அதாவது ஒரு மனிதனோட அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது அவன் உச்ச நீதிமன்றத்தை போய் அணுகலாம் அப்படிங்கிற உரிமையை இந்த பிரிவு 32 சொல்லுது. ஓகேவா? கீழுள்ள பிரிவுகளின் படி பிரிவுகளின் சட்டங்களை குறிப்பிடுக. இப்போ ஒவ்வொன்றுமே பார்த்தோம். சமத்துவ உரிமைனா அதற்கு பிரிவு 14 இருந்து 18 வரைக்கும். சுரண்டலுக்கு எதிரான உரிமைனா அதுக்கு ஆர்டிக்கல் பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த ஒவ்வொரு பிரிவுமே என்னென்ன சட்டத்தை சொல்லுது அப்படிங்கிறத இப்போ பிரீஃபாக பார்க்கலாம். பிரிவு 14 என்ன சொல்லுது அப்படின்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு ஒரே வார்த்தையில முடிச்சிருச்சு. பிரிவு 15 என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு மனிதனை மதமோ இனமோ அவனுடைய ஜாதி அவனுடைய பாலினம் ஆண் பெண் அப்படின்னு சொல்லி வேறுபடுத்தியோ அவனுடைய பிறப்பிடம் இதை அடிப்படையாக வச்சு ஒரு மனிதனை பாகுபடுத்த கூடாது அப்படிங்கிறத தான் இந்த பிரிவு 15 சொல்லுது. பிரிவு 16 என்ன சொல்லுது அப்படின்னா பொது வேலை வாய்ப்பில் சம வாய்ப்பை கொடுக்கணும். அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், பணக்காரங்களாக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவங்களுக்கு சம வாய்ப்பை கொடுக்கணும். பிரிவு 17 ரொம்ப ரொம்ப முக்கியம், தீண்டாமை ஒழித்தல். பிரிவு 18 இராணுவ மற்றும் கல்விச்சார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல். பிரிவு 19 என்ன சொல்லுது அப்படின்னா இப்போ நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கதான், இப்போ நம்ம பேசுகிறோம், நாம் சிரிக்கிறோம், நம்மளுக்கு தோன்ற இடத்துக்கு நம்ம பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறோம், வண்டியில் போகிறோம், நம்மளுக்கு தோன்ற இடத்துல இடம் வாங்கி போடுறோம், அந்த இடத்துல வீடு கட்டுறோம். ஸோ இது எல்லாமே பண்ணுறோம் இல்லையா? அதை பற்றி சொல்கிறதா பிரிவு 19. பேச்சுரிமை, கருத்து தெரிவிக்கும் உரிமை, அமைதியான முறையில் கூட்டம் கூட்டுவதற்கு உரிமை இருக்குது, சங்கங்கள் அமைப்புகள் தொடங்க உரிமை, இந்திய நாட்டிற்குள் விரும்பிய இடத்தில் வசிக்கும் உரிமையும் இருக்குது, தொழில் செய்யக்கூடிய உரிமையும் இருக்குது அப்படின்னு சொல்லி பிரிவு 19 சொல்லிருச்சு. பிரிவு 20 குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனைகளில் இருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை. பிரிவு 21 வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு பெறும் உரிமை. பிரிவு 21A தொடக்க கல்வி பெறும் உரிமை. பிரிவு 22 சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கான பாதுகாப்பு உரிமை. பிரிவு 23 கட்டாய வேலை, கொத்தடிமை முறை மற்றும் மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுக்கிறத பற்றி சொல்லுது. அடுத்து பிரிவு 24 இதுக்கு நீங்கள் எதை ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா தெரி மூவி இருக்கு இல்லையா? ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர்கள் முறையை ஒழித்தல். ஆபத்தான இடங்களில் இப்போ நீங்கள் அந்த தெரி மூவியில் பார்த்துருப்பீங்க, ரோட்டில் வச்சு குழந்தைங்களுக்கு கண்ணில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றி ரொம்ப கொடூரமான முறையில் வேலை வாங்குவாங்க இல்லையா? அதே போல் தொழிற்சாலைகளில் சின்ன சின்ன குழந்தைங்களை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வேலை வாங்குறது 14 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைங்கள்லாம் வச்சு. ஸோ அதை பற்றி சொல்கிறதா பிரிவு 24. ஸோ இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தெரி மூவி. பிரிவு 25 எந்த ஒரு சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை. பிரிவு 26 சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமையை பற்றி சொல்லுது. பிரிவு 27 எந்த ஒரு சமயத்தையும் அல்லது மதத்தையும் பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம். பிரிவு 28 மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்க உரிமை. பிரிவு 29 சிறுபான்மையினரின் எழுத்து மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு. பிரிவு 30 சிறுபான்மையினரின் கல்வி நிறுவனங்களை நிறுவி நிர்வகிக்கும் உரிமை. பிரிவு 32 என்ன சொல்லுது அப்படின்னா தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி உரிமை பெறுதல். அதனால தான் இது அரசியலமைப்பிற்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை அப்படின்னு சொல்லப்படுது. அடிப்படை உரிமைகள் பட்டியலில் இருந்து சொத்துரிமை எத்தனையாவது சட்டத்திருத்தத்தின்படி நீக்கப்பட்டது அப்படின்னா 44வது சட்டத்திருத்தப்படி தான் நீக்கப்பட்டது. அந்த 44வது சட்டத்திருத்தத்தோட ஆண்டு என்னன்னு கேட்டிங்கன்னா 1978. இந்த சொத்துரிமை சட்ட உரிமையாக மாற்றுறதுக்கு முன்னாடி அடிப்படை உரிமையில் இருக்கும்போது பிரிவு 31 இருந்துச்சு. இப்போ எதில் இருக்குது அப்படின்னா பிரிவு 307 இருக்குது, சட்ட உரிமையாக பகுதி 12 இருக்குது.
குடிமக்களின் அடிப்படை உரிமைகளுடன் தொடர்புடைய முதல் எழுதப்பட்ட ஆவணம் இது. இங்கிலாந்து மன்னரால் வெளியிடப்பட்ட உரிமைகள் பட்டயம். இது யாரால எழுதப்பட்டது அப்படின்னா இங்கிலாந்து மன்னர் 1ஆம் ஜான். எந்த ஆண்டு உரிமைகள் பட்டயம் வெளியிடப்பட்டதுன்னா 1215. இந்த இங்கிலாந்து மன்னரால் வெளியிடப்பட்ட உரிமைகள் பட்டயம் எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா மகாசாசனம் அழைக்கப்படுது, மேக்னா கார்ட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. நீதிமன்ற முத்திரையுடன் நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் கட்டளை அல்லது ஆணை எவ்வாறு அழைக்கப்படும்? நீதி பேராணை. சில சட்டங்களை நிறைவேற்றாமல் தடை செய்ய நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் ஆணையின் பெயர் என்ன? நீதி பேராணை. உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றங்கள் எத்தனை வகையான நீதி பேராணை வெளியிட அதிகாரம் பெற்றுள்ளன? 5. அந்த 5 என்னென்னு பாருங்க. ஆட்கொணர்வு நீதி பேராணை, கட்டளையுறுத்தும் நீதி பேராணை, தடையுறுத்தும் நீதி பேராணை, ஆவண கேட்பு நீதி பேராணை, தகுதி முறை வினவும் நீதி பேராணை. அரசியலமைப்பின் பாதுகாவலன் என அழைக்கப்படுவது எது? உச்ச நீதிமன்றம். எதனால அவ்வாறு அழைக்கப்படுது? மக்களோட உரிமைகளை காப்பதாலையும் அதே போல அரசியலமைப்பில் எந்த மாற்றம் கொண்டு வந்தாலும் அந்த ஆவணத்தை எல்லாம் பாதுகாக்கிறது இந்த உச்ச நீதிமன்றத்தோட வேலை. அதனாலதான் இது அரசியலமைப்பின் பாதுகாவலன் அப்படின்னு சொல்றாங்க. சட்டத்திற்கு புறம்பாக ஒருவர் கைது செய்யப்படுவதில் இருந்து பாதுகாக்கும் நீதி பேராணை இது. ஆட்கொணர்வு நீதி பேராணை. மனுதாரர் சட்ட உதவியுடன் தனது மனு தொடர்பான பணியினை சம்பந்தப்பட்ட துறையிலிருந்து நிறைவேற்றி கொள்ள முடியும். இது எவ்வகை நீதி பேராணை? கட்டளையுறுத்தும் நீதி பேராணை. எந்த நீதி பேராணை ஒரு கீழ் நீதிமன்றம் தனது சட்ட எல்லையை தாண்டி செயல்படுவதை தடுக்கிறது? தடையுறுத்தும் நீதி பேராணை. எந்த நீதி பேராணையின் மூலம் உயர் நீதிமன்றம் ஆவணங்களை நியாயமான பரிசீலனைக்கு தனக்கோ அல்லது உரிய அதிகாரிக்கோ அனுப்ப செய்ய கீழ் நீதிமன்றங்களுக்கு உத்தரவிட முடியும்? ஆவண கேட்பு பேராணை. எந்த பேராணை சட்டத்திற்கு புறம்பாக தகாத முறையில் அரசு அலுவலகத்தை கைப்பற்றுவதை தடை செய்கிறது? தகுதிமுறை நீதி பேராணை. எந்த பிரிவின் கீழ் குடியரசுத் தலைவரால் அவசர நிலை அறிவிக்கப்படும் பொழுது சட்டப்பிரிவு 19 கீழ் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட சுதந்திரம் தாமாகவே நிறுத்தப்படுகிறது? சட்டப்பிரிவு 352. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எந்த சூழ்நிலையிலும் குடியரசுத் தலைவரால் எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவின் கீழ் வழங்கப்பட்ட உரிமைகளை தடை செய்யவே முடியாது அப்படின்னா சட்டப்பிரிவு 20 மற்றும் 21. அரசு நெறிமுறை கோட்பாடுகள் இந்திய அரசமைப்பு சட்டத்தில் எந்த பகுதியில் வைக்கப்பட்டுள்ளது? பகுதி 4. இந்திய அரசமைப்பின் எந்த சட்டப்பிரிவுகள் அரசு நெறிமுறை கோட்பாடுகளை குறிக்குது அப்படின்னா சட்டப்பிரிவு 36 51 வரைக்கும். அரசு நெறிமுறை கோட்பாடுகள் பொருளடக்கம் மற்றும் வழிகாட்டுதல் அடிப்படையில் எத்தனை பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன அப்படின்னா 3. அந்த 3 பிரிவுகள் என்னென்ன அப்படின்னா சமதர்ம, காந்திய மற்றும் தாரான அறிவு சார்ந்தவை. அரசு நெறிமுறை கோட்பாடுகளோட நோக்கம் என்ன அப்படின்னா சமுதாய நலனை மக்களுக்கு தருவது. அரசு நெறிமுறை கோட்பாடுகளை இந்திய அரசமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என கூறியவர் யார்? டாக்டர் BR அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு திருத்தப்பட்டு பிரிவு 21A சேர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னா பிரிவு 45. பிரிவு 21Aவில் தொடக்க கல்வியை அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டுள்ளது. எத்தனையாவது அரசியல் சட்ட திருத்தத்தின் படி சேர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னா 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். இந்த 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தோட ஆண்டு 2002. அதே போல பிரிவு 21A அப்படிங்கிறது எதை பத்தி அப்படின்னா தொடக்க கல்வியை பெரும் உரிமையை பத்தி சொல்லுது. ECE என்பதன் விரிவாக்கம் என்ன? இயர்லி சைல்டுஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன். பிரிவு 21Aவின் கீழ் எத்தனை வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு முன்பருவ மழலையர் கல்வியை வழங்க அறிவுறுத்துகிறது? 6 வயது வரை. அடிப்படை உரிமைகள் எந்த அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டவை? அமெரிக்க ஐக்கிய நாடுகள். நல்லா நோட் பண்ணுங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுவே அரசு நெறிமுறை கோட்பாடுகள் எந்த அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டதுன்னா அயர்லாந்து. இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை கடமைகள் என்பவை எந்த அரசியலமைப்பின் தாக்கத்தால் சேர்க்கப்பட்டவை? முன்னாள் சோவியத் யூனியன். அடிப்படை கடமைகள் குறித்து ஆராய பரிந்துரை செய்யப்பட்ட கமிட்டி எது? சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி. இந்த கமிட்டி எந்த ஆண்டு அமைக்கப்பட்டதுன்னா 1976ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. எத்தனையாவது சட்ட திருத்தம் நமது அரசியல் அமைப்பில் குடிமக்களின் பொறுப்புகள் சிலவற்றை சேர்த்தது அப்படின்னா 42வது சட்ட திருத்தம். இந்த 42வது சட்ட திருத்தத்தோட ஆண்டும் 1976 தான். அரசியலமைப்பின் கடமைகள் இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் உள்ளன? பகுதி 4A. இந்த பகுதி 4Aல உள்ள ஒரே ஒரு பிரிவு என்னன்னு கேட்டிங்கன்னா 51A. இந்த சட்டப்பிரிவு மட்டும்தான் இருக்கு. அடிப்படை கடமைகள் உருவாக்கப்பட்ட போது எத்தனை அடிப்படை கடமைகள் இருந்துச்சு அப்படின்னா 10. ஆனால் இப்போ எத்தனை இருக்கு? 11. அடிப்படை உரிமைகள் 7 இருந்து 6 மாறுனுச்சு. அதுக்கு காரணம் சொத்துரிமை அடிப்படை உரிமையா இருந்து சட்ட உரிமையா மாத்தினாங்க. ஆனால் அடிப்படை கடமைகள் 10 இருந்து 11 அதிகரிச்சிருக்கு.
அந்த 11வது அடிப்படை கடமை எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா 2002. அந்த 11வது அடிப்படை கடமை என்ன சொல்லப்பட்டிருக்கு? பெற்றோர்கள் அல்லது இந்திய குடிமக்கள் அனைவரும் 6 முதல் 11 வயது வரை உள்ள தங்கள் குழந்தைகள் அனைவருக்கும் கல்வி பெறும் வாய்ப்பினை ஏற்படுத்தி தரணும் அப்படிங்கிறத தான் சொல்லப்படுது. மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான அதிகார பகிர்வு பட்டியலில் எத்தனை பட்டியல் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னா 3 பட்டியல். மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல். மத்திய அரசுக்கு சொந்தமான பட்டியலில் சட்டம் இயற்றும் அதிகாரத்தை எது பெற்றுள்ளது? நாடாளுமன்றம். மத்திய பட்டியலில் எத்தனை துறைகள் இருக்குன்னா 100, மாநில பட்டியலில் 61 இருக்கு, அதே போல பொது பட்டியலில் 52 இருக்கு. எந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தின்படி மாநில பட்டியலில் இருந்து 5 துறைகள் பொது பட்டியலுக்கு மாற்றப்பட்டது அப்படின்னா 42வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் 1976. அடிக்கடி யூஸ் பண்ணியிருக்க சட்ட திருத்தம். ஒரு வார்த்தையை வந்து அரசியலமைப்பில் சேர்க்கறதுக்காக இருக்கட்டும், எதாச்சும் நீக்கிறதுக்காக இருக்கட்டும், மேக்சிமம் இந்த 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதோட ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா 1976. அதே போல் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு 3 பட்டியல் இருக்குன்னு பார்த்தோம். மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல் அப்படின்னு சொல்லி இருக்கு. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மாநில பட்டியலிருந்து 5 துறைகளை தூக்கி பொதுப்பட்டியலுக்கு போட்டாங்க. அப்போ பொதுப்பட்டியல்னா என்ன? மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்தது தான் பொதுப்பட்டியல். இப்போ இந்த மாதிரி தூக்கி வைக்கிறதுனால யாருக்கு பெனிஃபிட், என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்திரா காந்தி அம்மையார் என்ன பண்ணாங்க அப்படின்னா 42வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தை யூஸ் பண்ணி நிறைய வேலையை வந்து அரசியலமைப்பில் செஞ்சுருப்பாங்க. அவங்க தான் இந்த 5 துறைகளை வந்து பொதுப்பட்டியலுக்கு போட்டிருப்பாங்க. அதில் ரொம்ப நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா கல்வி. இப்போ எஜுகேஷன் இதை வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு போட்டுட்டாங்க. இப்போ மாநில பட்டியலில் இருந்துச்சு அப்படின்னா எஜுகேஷனில் எந்த ஒரு சிஸ்டம் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் அல்லது ஏதாச்சும் ஒரு நடவடிக்கை எடுக்கிறதா இருந்தாலும் அல்லது மாநில அரசுக்கு விரும்புகிற முறையில் எதை வேணாலும் கொண்டு வந்துக்கலாம். ஆனால் இப்போ பொதுப்பட்டியலில் இருக்கிறதுனால மாநில அரசு இந்த நடைமுறையை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அதே போல் சிஸ்டமை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிங்கும்போது கண்டிப்பாக மத்திய அரசு அணுகியே ஆகணும். சரி, ஓகே, இந்த பாயிண்ட் ஒன்று ஓகே. இப்போ மத்திய அரசை வந்து மாநில அரசு வந்து அணுகுறாங்க. ஆனால் மத்திய அரசுக்கு இவங்களுடைய இந்த இதில் உடன்பாடு இல்லை, இவங்க சொல்லக்கூடிய ஐடியாவில் உடன்பாடு இல்லை, அவங்க வேற பிளான் வச்சுருக்காங்க. அப்படிங்கும்போது யாரோட முடிவு இறுதி முடிவாகும் அப்படின்னா மத்திய அரசோட தான் கண்டிப்பாக இறுதி முடிவாகும். 2 பேருக்கும் இடையில முரண்பாடு நடைபெறும் போது மத்திய அரசு தான் ஃபைனல் டெசிஷன் எடுப்பாங்க. இப்போது எஜுகேஷனில் ஏதோ ஒரு மாற்றம் கொண்டு வராங்க அப்படின்னா மாநில அரசு ஒரு கோரிக்கையை வைப்பாங்க, மத்திய அரசு ஒரு கோரிக்கையை வைப்பாங்க. இதில் மத்திய அரசோட கோரிக்கையே ஃபைனல் டெசிஷன் ஆகும். இதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் ஃபார் எக்ஸாம்பிள் நீட்டு இந்த மாதிரி எல்லாமே பொதுப்பட்டியலில் கல்வி இருக்கிறதுனால எதுவுமே மாநில அரசால் தனிச்சையாக கொண்டு வர முடியாது. அப்போ மத்திய அரசோட டெசிஷன் தான் ஃபைனல் டெசிஷனாக இருக்கும். அப்போ அந்த 5 துறைகளை மாற்றினாங்க அப்படின்னு சொன்னோம்ல, அந்த 5 துறைகள் என்னென்ன? மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்ட அந்த 5 துறைகள் என்னென்ன? கல்வி ஃபஸ்ட்டு, காடுகள், எடைகள் மற்றும் அளவைகள், பறவைகள் மற்றும் வனவிலங்குகள் பாதுகாப்பு, உச்சநீதிமன்றம், உயர் நீதிமன்றம் அமைப்புகளை தவிர பிற நீதிமன்றங்களின் நீதி நிர்வாகமும் மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு வந்துருச்சு. இது ரொம்ப முக்கியம். மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே பொதுப்பட்டியலில் உள்ள துறைகள் குறித்து சட்டம் இயற்றும் பொழுது முரண்பாடு ஏற்பட்டால் எது இயற்றும் சட்டமே இறுதியானது? மத்திய அரசு தான். தமிழக அரசு மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து முழுவதுமாக ஆராய யாருடைய தலைமையின் கீழ் 3 குழு ஒன்றை நியமித்தது? டாக்டர் PV ராஜமன்னார் குழு. எந்த ஆண்டு அப்படின்னா 1969. இந்த டாக்டர் PV ராஜமன்னார் குழு எத்தனை பேரை கொண்டது அப்படின்னா 3 அடங்கிய குழு. மத்திய மாநில அரசுகளின் நிதி சார்ந்த உறவுகளை பற்றி விளக்கும் அரசியலமைப்பு சட்டத்தின் பகுதி மற்றும் சட்டப்பிரிவு என்ன? பகுதி 12, சட்டப்பிரிவு 268 293 வரைக்கும். எந்த பிரிவின் கீழ் குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்பட்ட நிதிக்குழு பரிந்துரையின் அடிப்படையில் மத்திய அரசால் சில வரிகள் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மத்திய அரசாலும் மாநில அரசாலும் பிரித்து கொள்ளப்படுகிறது? இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 280 படி. மத்திய மாநில அரசுகளின் உறவினை விசாரிக்க முன்னாள் பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அவர்களால் நியமிக்கப்பட்ட குழு சர்க்காரிய குழு. எந்த ஆண்டு நியமிக்கப்பட்டதுன்னா 1983. இதில் ரொம்ப முக்கியம், இந்த சர்க்காரிய குழு மொத்தம் 247 பரிந்துரைகளை வந்து எடுத்துரைத்தாங்க. இதில் மத்திய அரசு வெறும் 180 பரிந்துரைகளை மட்டுமே செயல்படுத்தியிருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து, அலுவலக மொழிகள் பற்றி விவரிக்கும் சட்டப்பிரிவுகள் என்னென்ன அப்படின்னா 343 351 வரைக்கும். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. முதலாவது மொழிக்குழு எந்த ஆண்டு
நியமிக்கப்பட்டது அப்படின்னா 1955. அதே போல முதலாவது மொழிக்குழு தனது அறிக்கையை எந்த ஆண்டு சமர்ப்பித்தது? 1956. முதலாவது மொழிக்குழு அறிக்கையின் தொடர்ச்சியாக நாடாளுமன்றம் எந்த ஆண்டில் அலுவலக மொழி சட்டம் இயற்றியது? 1956. எந்த ஆண்டு அலுவலக மொழிகள் திருத்தச் சட்டம் கொண்டு வரப்பட்டது? 1967. மொழிகள் அரசியலமைப்பின் எத்தனையாவது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா 8வது அட்டவணை. இப்போ இந்த 8வது அட்டவணையில் எத்தனை மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா 22 மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா 14 மொழிகள் மட்டுமே அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். இப்போ 22 மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. அதுதான் இங்க சொல்லப்படுது. தொடக்கத்தில் எத்தனை மொழிகள் அரசியலமைப்பின் அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்டிருந்ததுன்னா 14 மொழிகள். மொழிகள் பற்றி சொல்லக்கூடிய அட்டவணை 8வது அட்டவணை. ப்ரீவியஸா 14 மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டிருந்தது. தற்போது 22 மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. எந்த ஆண்டு இந்திய அரசு செம்மொழிகள் எனும் புதிய வகைப்பாட்டினை ஏற்படுத்த தீர்மானித்ததுன்னா 2004. அதில் 6 மொழிகளை செம்மொழி தகுதி பெறத்துக்காக அறிவிச்சிருக்கு. அதில் என்னென்ன மொழிகள் எப்போ செம்மொழி தகுதி பெற்றிருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல செம்மொழி தகுதியை பெற்ற மொழி அப்படின்னா தமிழ் தான். 2004ஆம் ஆண்டு செம்மொழி தகுதியை தமிழ் மொழி பெற்றிருக்கு. அடுத்து சமஸ்கிருதம் 2005, தெலுங்கு 2008, கன்னடமும் 2008, மலையாளம் 2013, ஃபைனலாக ஒடியா 2014 செம்மொழி தகுதியை பெற்றிருக்கு. அரசியலமைப்பின் எத்தனை வகையான அவசர நிலைகள் பற்றி கூறப்பட்டுள்ளது அப்படின்னா 3 வகை. அந்த 3 வகை என்னென்ன? தேசிய அவசர நிலை, மாநில அவசர நிலை, பொருளாதார அல்லது நிதி நெருக்கடி நிலை. தேசிய அவசர நிலை அப்படின்னா அதுக்கான சட்டப்பிரிவு 352. இதுவே மாநில அவசர நிலை அப்படின்னா 356. இதுவே பொருளாதார நிலை அல்லது நிதி நெருக்கடி நிலை அப்படின்னா 360. ஸோ இதுதான் அதுக்கான சட்டப்பிரிவு. தேசிய அவசர நிலையின் சட்டப்பிரிவு என்ன? 352. இது யார் அறிவிப்பாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் அறிவிப்பார். எந்த காரணத்துக்காக குடியரசுத் தலைவர் தேசிய அவசர நிலையை அறிவிப்பார்? போர், வெளிநாட்டினரோட ஆக்கிரமிப்பு அல்லது ஆயுதமேந்திய கிளர்ச்சி அல்லது உடனடி ஆபத்து ஏதாச்சும் இருக்கு அல்லது அச்சுறுத்தல் காரணமாக இந்தியாவின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் குடியரசுத் தலைவரால் இது அறிவிக்கப்படும். அதே போல போர் அல்லது வெளிநாட்டினர் ஆக்கிரமிப்பின் காரணமாக இந்த அவசர நிலையை அறிவிக்கிறாங்க அப்படின்னா அது எவ்வாறு அழைக்கப்படுது? வெளிப்புற அவசர நிலை. ஆயுதமேந்திய கிளர்ச்சியின் காரணமாக அவசர நிலை அறிவிக்கப்படும் பொழுது அது எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா உள்நாட்டு அவசர நிலைன்னு அழைக்கப்படுது. தேசிய அவசர நிலை எந்தெந்த ஆண்டுகளில் அறிவிக்கப்பட்டன? 1962, 1971, 1975. மாநில அவசர நிலை எந்த சட்டப்பிரிவின் கீழ் அறிவிக்கப்படுகிறது? 356. மாநில அவசர நிலை 352 படி நடைமுறையில் இருந்தாலும் அல்லது தேர்தல் ஆணையம் சட்டமன்ற தேர்தலை நடத்துவதற்கு தகுந்த சூழல் இல்லை என்று சான்றிதழ் அளித்தாலும் எத்தனை ஆண்டுகள் தாண்டி தொடர முடியும்னா ஓராண்டு. மாநில அவசர நிலையின் அதிகபட்ச காலம் 3 ஆண்டுகள் தான். இந்தியாவில் முதன்முறையாக எந்த ஆண்டு குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டதுன்னா 1951. முதல்ல எந்த மாநிலத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டதுன்னா பஞ்சாப். நிதி சார்ந்த அவசர நிலை எந்த சட்டப்பிரிவின் கீழ் அறிவிக்கப்படும்? 360. நிதி சார்ந்த அவசர நிலையின் போது மத்திய மாநில அரசுகளோட ஊழியர்கள் இருக்காங்களே, அதாவது நிதி நெருக்கடி நிலை வருது, அந்த டைம்ல மத்திய மாநில அரசு ஊழியர்களோட ஊதியத்தை நியமனம் செய்யறது, அதாவது எவ்வளவு குறைக்கலாம் அப்படிங்கிறத உறுதி செய்யறது யாருன்னா குடியரசுத் தலைவர் தான். அமெண்ட்மெண்ட் என்னும் சொல்லின் பொருள் என்ன? மாற்றம், மேம்படுத்துதல், சிறு மாறுதல். அரசியலமைப்பின் எந்த பகுதி அரசியலமைப்பினை சட்ட திருத்தம் செய்வது பற்றிய நடைமுறைகளை தெரிவிக்கிறது? பகுதி 20. அரசியலமைப்பின் எந்த சட்டப்பிரிவு அரசியலமைப்பினை சட்ட திருத்தம் செய்வது பற்றிய நடைமுறைகளை தெரிவிக்கிறதுனா சட்டப்பிரிவு 368. அரசியலமைப்பு சட்ட திருத்தம் செய்யப்படும் போது நாடாளுமன்றத்தின் எந்த அவைகளில் அரசியல் சட்ட திருத்த மசோதா அறிமுகப்படுத்தப்பட வேண்டும்? 2 அவைகளிலும். அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை எவற்றால் மட்டுமே கொண்டு வர முடியும் அப்படின்னா நாடாளுமன்றத்தால் மட்டுமே. அரசியலமைப்பின் 368வது சட்டப்பிரிவு எத்தனை வகைகளில் அரசியலமைப்பு சட்ட திருத்தங்களை செய்ய வழிவகை செய்கிறதுனா 3 வகைகளில். அந்த 3 வகைகள் என்னென்ன அப்படின்னா நாடாளுமன்றத்தின் சாதாரண அறுதி பெரும்பான்மை மூலம் திருத்தப்படுவது, நாடாளுமன்றத்தின் சிறப்பு அறுதி பெரும்பான்மையுடன் பாதிக்கும் மேற்பட்ட மாநில சட்டமன்றங்களில் ஒப்புதலை பெறுவதன் மூலம் திருத்தப்படுவது. அரசியலமைப்பின் எத்தனையாவது சட்ட திருத்தம் சிறிய அரசியலமைப்பு என அறியப்படுகிறது? 42வது சட்ட திருத்தம். எந்த ஆண்டு அரசியலமைப்பு சட்ட செயல்பாட்டிற்கான தேசிய சீராய்வு ஆணையம் இந்திய அரசால் அமைக்கப்பட்டது? 2000 ஆண்டு. அரசியலமைப்பு செயல்பாடு குறித்து ஆய்வு செய்ய யாருடைய தலைமையில் தேசிய சீராய்வு ஆணையம் அமைக்கப்பட்டதுன்னா திரு MN வெங்கடாச்சலயா.
அரசின் பல்வேறு நிலைகள் அவற்றுக்கு இடையேயான தொடர்பு மற்றும் பங்களிப்புகள் குறித்து புதிய நோக்கத்தோடு ஆராய யாருடைய தலைமையில் ஆணையம் அமைக்கப்பட்டது? MM பூஞ்சி. எந்த ஆண்டு அப்படின்னா ஏப்ரல் 2007. இந்திய அரசியலமைப்புக்கான கொஸ்டின்ஸ் பார்த்தாச்சு. அடுத்த பாடம் மத்திய அரசு. இதற்கான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். அரசியலமைப்பில் மத்திய அரசின் நிர்வாகம் பற்றி குறிப்பிடும் பகுதி 5. இந்திய அரசியலமைப்பில் மத்திய அரசு நிர்வாகம் பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவுகள் கேட்டாங்கன்னா 52 78 வரைக்கும். மத்திய அரசு எத்தனை அங்கங்களை கொண்டது? 3. அது என்னென்னா நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை. இந்த மத்திய நிர்வாகம் எதையெல்லாம் உள்ளடக்கியதா இருக்கும் அப்படின்னா குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதம அமைச்சரை தலைவராக கொண்ட அமைச்சரவை குழு, இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர், இதையெல்லாம் உள்ளடக்கியதா இருக்கும். மத்திய சட்டமன்றம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நாடாளுமன்றம் என்று அழைக்கப்படுகிறது. இப்போ நல்லா கவனிங்க. மத்திய அரசோட நிர்வாக தலைவரும் குடியரசுத் தலைவர் தான். பேரளவில் நிர்வாக அதிகாரம் பெற்றவர் குடியரசுத் தலைவர். இந்தியாவின் முதல் குடிமகன் குடியரசுத் தலைவர். முப்படைகளின் தலைமை தளபதியாக செயல்படுபவரும் குடியரசுத் தலைவர் தான். அப்போ பேரளவு அப்படிங்கிற வார்த்தை வந்துச்சுன்னா அது மத்தியில் குடியரசுத் தலைவர், மாநிலத்தில் ஆளுநர். நீதித்துறையை அமைக்கும் பொறுப்பு யாருக்கு உண்டு? குடியரசுத் தலைவர். எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவின் படி குடியரசுத் தலைவர் நேரடியாகவோ அல்லது அவருடைய சார்நிலை அலுவலர்கள் மூலமாகவோ மத்திய அரசின் நிர்வாக அதிகாரங்களை அரசியலமைப்பின் படி செயல்படுத்துகிறார்? சட்டப்பிரிவு 53. குடியரசுத் தலைவராக தேர்தலில் போட்டியிடுவதற்கு எத்தனை வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்க வேண்டும்னா 35 வயது. குடியரசுத் தலைவரின் இல்லம் எவ்வாறு அழைக்கப்படும்? ராஷ்டிரபதி பவன், புதுதில்லியில் இருக்கு. இது மட்டும் இல்லாம இவருக்கு இன்னும் 2 இடத்துல இல்லங்கள் இருக்கு. எங்கெங்க அப்படின்னா சிம்லாவில் இருக்கு, அதை ரீட்ரீட் கட்டடம்னு சொல்றாங்க. ஹைதராபாத்தில் இருக்கு, அது ராஷ்டிரபதி நிலையம் அப்படின்னு சொல்றாங்க. குடியரசுத் தலைவர் எந்த தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஒற்றை மாற்று வாக்கு மூலம் விகிதாச்சாரப்படி. குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான வாக்காளர் குடியரசுத் தலைவரை யாரெல்லாம் தேர்ந்தெடுப்பாங்க? மாநிலங்களவை மற்றும் மக்களவையின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், அனைத்து மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள், தேசிய தலைநகர் தில்லி மற்றும் புதுச்சேரியின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், இவர்கள் எல்லாரும் சேர்ந்துதான் குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. சரி, குடியரசுத் தலைவருக்கு பதவியேற்பு உறுதிமொழி செய்து வைப்பவர் யார் அப்படின்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. குடியரசுத் தலைவரோட பதவிக்காலம் 5 ஆண்டுகள். எந்த இந்திய அரசமைப்பு சட்டப்பிரிவின் படி மத்திய அரசின் ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும் குடியரசுத் தலைவர் மேற்கொள்ளப்பட வேண்டும் என கூறுகிறதுனா சட்டப்பிரிவு 77. எந்த சட்டப்பிரிவு வந்துட்டு எல்லா நிர்வாக நடவடிக்கையுமே குடியரசுத் தலைவரால் தான் மேற்கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லுதுன்னா சட்டப்பிரிவு 77. இந்திய குடியரசுத் தலைவரோட பட்டியல்கள் பார்க்கலாம். எந்தெந்த காலகட்டத்தில் யார் யார் இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் திரு ராஜேந்திர பிரசாத் 1950 1962 வரைக்கும். அடுத்து திரு சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் 1962 67 வரைக்கும். திரு ஜாகிர் ஹுசேன் 1967 69 வரைக்கும். திரு விவிக்ரி 1969 74 வரைக்கும். திரு பக்ருதீன் அலி அகமது 1974 1977. திரு நீலம் சஞ்சீவி ரெட்டி 1977 1982. திரு கியானி ஜெயில் சிங் 1982 1987. திரு R வெங்கட்ராமன் 1987 1992. திரு சங்கர் தயாள் சர்மா 1992 1997. திரு KR நாராயணன் 1997 2002. திரு APJ அப்துல் கலாம் 2002 2007 வரைக்கும் குடியரசுத் தலைவராக இருந்தார். திருமதி பிரதீபா பாட்டீல் 2007 2012 வரைக்கும். திரு பிரணாப் முகர்ஜி 2012 2017 வரைக்கும். திரு ராம்நாத் கோவிந்த் 2017 இருக்காரு. பிரதம அமைச்சரையும் மற்ற அமைச்சர்களையும் நியமிப்பவர் யார்? குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர் யாருடைய ஆலோசனையின்படி அமைச்சரவை உறுப்பினர்களுக்கு துறைகளை ஒதுக்கீடு செய்கிறார்? பிரதம அமைச்சர். பிரதம அமைச்சரோட ஆலோசனையின் பேரில் தான் அமைச்சர்களுக்கு துறை ஒதுக்கீடு செய்கிறதா இருக்கட்டும் அல்லது அமைச்சர்களை பதவியில் நியமனம் செய்கிறதா இருக்கட்டும் எல்லாமே பிரதம அமைச்சரோட ஆலோசனையின் பேரில் தான் குடியரசுத் தலைவர் செய்வார். அதே போல் மாநிலத்துக்கும் அப்படிதான். முதலமைச்சரோட ஆலோசனையின் பேரில் ஒவ்வொரு அமைச்சர்களுக்கும் துறை ஒதுக்கீடு செய்யப்படும். குடியரசுத் தலைவர் யாரையெல்லாம் நியமனம் செய்கிறாரு? மாநில ஆளுநர்கள், உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதிகள். இங்கே நம்ம ஒன்று நோட் பண்ணோம், மாநிலத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயமே மேக்சிமம் ஆளுநரால் தான் நடக்கும். ஆனால் இந்த உயர் நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியை மட்டும் பதவி நியமனம் செய்கிறது யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர். உயர் நீதிமன்றம்னா மாநிலத்தில் தான் இருக்குது, ஆனால் இந்த பவர் ஆளுநருக்கு கிடையாது. உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியை மட்டும் பதவி நியமனம் செய்கிறது குடியரசுத் தலைவர்.
இதர நீதிபதிகள், இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர், தலைமை கணக்கு தணிக்கையாளர், இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் 2 தேர்தல் ஆணையர்கள், மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தோட தலைவர், UPSCயோட தலைவர் மற்றும் இதர உறுப்பினர்கள், மற்ற நாடுகளுக்கான தூதர்களாக இருக்கட்டும், உயர் ஆணையர்களாக இருக்கட்டும், இது எல்லாமே குடியரசுத் தலைவர் தான் நியமனம் செய்வார். தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மற்றும் பிற்படுத்தப்பட்ட பிரிவினரின் நிலையை ஆய்வு செய்ய ஒரு ஆணையத்தை நியமிக்கும் அதிகாரம் பெற்றவர் யார்? குடியரசுத் தலைவர். பொது தேர்தலுக்கு பின்னர் நாடாளுமன்றத்தின் புதிய கூட்டத்தொடரை யார் உரையாற்றி துவக்கி வைக்கிறார் அப்படின்னா குடியரசுத் தலைவர். ஒவ்வொரு ஆண்டின் நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டம் யாருடைய உடையுடன் தொடங்குகிறது? குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர் ஆண்டுக்கு எத்தனை முறை நாடாளுமன்றத்தை கூட்டுகிறார்? 2 முறை. யாருடைய ஒப்புதல் பெற்ற பின்னரே அனைத்து மசோதாக்களும் சட்டமாகின்றன? குடியரசுத் தலைவர். நாடாளுமன்றத்தின் 2 அவைகளிலும் அல்லது ஏதேனும் 2 அவையின் கூட்டத்தையும் யார் முடிவுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னா குடியரசுத் தலைவர். நாடாளுமன்றத்தை 2 அவைகள்லையும் அல்லது ஏதேனும் ஒரு அவையோட கூட்டத்தையும் யார் முடிவுக்கு கொண்டு வருவாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான். மக்களவையோட பதவிக்காலம் 5 ஆண்டுகள். மக்களவையின் பதவிக்காலம் முடியும் முன்னரே அதனை கலைக்கும் அதிகாரம் பெற்றவர் யாருன்னா குடியரசுத் தலைவர். கலை, இலக்கியம், அறிவியல், விளையாட்டு மற்றும் சமூக பணி ஆகிய துறைகளில் சிறந்து விளங்கும் எத்தனை நபர்களை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவைக்கு நியமிக்கிறார் அப்படின்னா 12 நபர்கள். அதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல இருந்து 12 நபர்கள். அதில் ஆங்கிலோ இந்திய சமூகத்தை சேர்ந்த 2 நபர்களை மக்களவையில் குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். இது 2ஐயும் தெரிஞ்சுக்கோங்க. கலை இலக்கியம் சார்பா 12 பேரும், ஆங்கிலோ இந்திய சமூகத்தை சேர்ந்த 2 பேரும். மத்திய அரசின் ஆண்டு வரவு செலவு திட்டத்தினை யாருடைய அனுமதி பெற்ற பின்னரே மத்திய நிதியமைச்சர் மக்களவையில் சமர்ப்பிப்பார்? குடியரசுத் தலைவர். இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்திய அவசரகால நிதியை யாரிடம் அளித்துள்ளது? குடியரசுத் தலைவர். நீதிமன்றத்தால் தண்டனை பெற்ற ஒருவரோட தண்டனையை குறைக்கிறதுக்கோ, அதை ஒத்தி வைக்கிறதுக்கோ, தண்டனையிலிருந்து விடுவிக்கிறதுக்கோ அல்லது அவங்களுக்கு மன்னிப்பு வழங்கவோ குடியரசுத் தலைவருக்கு எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவின் படி அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா சட்டப்பிரிவு 72. மத்திய பாதுகாப்பு படையின் தலைமை தளபதி என்ற அதிகாரத்தை குடியரசுத் தலைவருக்கு இந்திய அரசமைப்பின் எந்த சட்டப்பிரிவு வழங்கியுள்ளது அப்படின்னா சட்டப்பிரிவு 53(2). வெளிநாடுகளுக்கான அனைத்து உடன்படிக்கைகளும் ஒப்பந்தங்களும் யாருடைய பேராலேயே நடைபெறுகின்றன? குடியரசுத் தலைவர். வெரி இம்பார்ட்டன்ட். நெருக்கடி நிலையை அறிவிக்கும் அதிகாரத்தை இந்திய அரசமைப்பு சட்டம் யாருக்கு வழங்கியுள்ளது? குடியரசுத் தலைவர். தேசிய நெருக்கடி நிலை அறிவிக்கக்கூடிய சட்டப்பிரிவு 352. மாநில நெருக்கடி நிலைனா சட்டப்பிரிவு 356. இதுவே நிதிநிலையில திருப்தியின்மை காணப்படும் போது அறிவிக்கப்படும் நிதி நெருக்கடி நிலையின் சட்டப்பிரிவு என்ன அப்படின்னா சட்டப்பிரிவு 360. கேரளா மற்றும் பஞ்சாப் மாநிலங்களில் அதிகபட்சமாக எத்தனை முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதுன்னா 9 முறை. வெரி இம்பார்ட்டன்ட். குடியரசுத் தலைவர் தன்னுடைய பணித்துறப்பு கடிதத்தை யாரிடம் வழங்க வேண்டும்? துணை குடியரசுத் தலைவர். இப்போ கவனிங்க, இது ஒரு டிஃப்ரெண்டான கொஸ்டின் தான். நம்ம டாப் பாலிட்டி 300 கொஸ்டின்ஸ்லேயே இதை கேட்டிருப்போம். இப்போ குடியரசுத் தலைவர் அவர் பதவி விட்டு விலகிறார் அப்படின்னா அவருடைய ராஜினாமா கடிதத்தை துணை குடியரசுத் தலைவர்கிட்ட தருவார். அதே போல துணை குடியரசுத் தலைவர் பதவி விலகும் போது குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுக்குறாரு. இப்போ குடியரசுத் தலைவர் இல்லாதப்ப, அதாவது பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு 61 படி அவர் மீது ஏதாச்சும் குற்றம் சாட்டப்பட்டு அந்த பதவியிலிருந்து அவர் அங்கே ஜெயிலில் இருக்காரு, ஏதோ ஒரு மேலே வழக்கு தொடக்கப்படுது, அல்லது அவருக்கு உடல்நிலை சூழ்நிலை காரணமாகவோ அந்த பதவியில் அவர் இல்லை, அப்படிங்கும்போது அந்த பணிகளை எல்லாம் மேற்கொள்றது யாருன்னா துணை குடியரசுத் தலைவர் தான் மேற்கொள்வார். ஒருவேளை எக்ஸப்ஷனா குடியரசுத் தலைவரும் இல்லை, துணை குடியரசுத் தலைவரும் இல்லை, ஏன்னா குடியரசுத் தலைவர் இல்லாத போது அவருடைய பணியை துணை குடியரசுத் தலைவர் பார்த்துக்குவார். அதே போல துணை குடியரசுத் தலைவர் இல்லாதப்போ குடியரசுத் தலைவரே பார்த்துக்குவார். ஒருவேளை 2 பேருமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் குடியரசுத் தலைவரோட பணியை யார் மேற்கொள்வாங்க அப்படின்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தான் மேற்கொள்வார். இந்த மாதிரி ஒரு டைம் நடந்திருக்கு. எம் ஹிதயத்துல்லா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியான எம் ஹிதயத்துல்லா என்ன பண்ணியிருப்பாருன்னா குடியரசுத் தலைவராக இருந்திருப்பார். அதே போல குடியரசுத் தலைவர் இல்லாத பட்சத்தில் துணை குடியரசுத் தலைவர் அந்த பணிகள் எல்லாம் மேற்கொள்றாரு இல்லையா, குடியரசுத் தலைவரோட பணிகள் எல்லாம், அது எவ்வளோ காலகட்டம் தான் முடியும் அப்படின்னா 6 மாதம் மட்டுமே முடியும். ஓகேவா, இதை தெரிஞ்சுக்கோங்க. எந்த சட்டப்பிரிவின் படி அரசியலமைப்பை மீறிய குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படுவதன் மூலம் குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் செய்யப்படலாம்? சட்டப்பிரிவு 61. எந்த சட்டப்பிரிவின் படி குடியரசுத் தலைவர் தன்னுடைய பணி மற்றும் அதிகாரத்தை செய்ய வேண்டும் என எண்ணுவதிலும் செயல்படுத்துவதிலும் எந்த நீதிமன்றத்துக்கும் பதில் அளிக்க வேண்டிய அவசியம் இல்லை? சட்டப்பிரிவு 361(1). இந்திய சட்டப்பிரிவு 63 படி நாட்டின் 2வது உயர்ந்த பதவி எது? துணை குடியரசுத் தலைவர்.
துணை குடியரசுத் தலைவருக்கான வயது தகுதி எவ்வளவு அப்படின்னா 35 வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்கணும். எந்த சட்டப்பிரிவின்படி துணை குடியரசுத் தலைவர் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படும்? குடியரசுத் தலைவர் மக்களால் மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். சட்டப்பிரிவு 66(1). குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவிகள் ஒரே சமயத்தில் காலியாக இருக்கும்போது யார் குடியரசுத் தலைவரின் பணிகளை செயலாற்றுவார் அப்படின்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி எம் ஹிதயத்துல்லா. எப்போ 1969 இந்த மாதிரி குடியரசுத் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காரு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியான எம் ஹிதயத்துல்லா. துணை குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்வதற்கான தீர்மானம் கொண்டு வர குறைந்தபட்சம் எத்தனை நாட்களுக்கு முன்னரே துணை குடியரசுத் தலைவருக்கு அறிவிப்பு வழங்கப்பட வேண்டும்? 14 நாட்கள். மாநிலங்களவையின் தீர்மானம் அல்லது கேள்விகளை அனுமதிப்பதை முடிவு செய்பவர் துணை குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர் பதவி காலியாகும் போது துணை குடியரசுத் தலைவர் அதிகபட்சமாக எவ்வளவு காலத்திற்கு குடியரசுத் தலைவரோட பணிகளை மேற்கொள்ள முடியும்னா 6 மாதம் தான். மாநிலங்களவையில் சட்ட மசோதாவின் மீது நடைபெற்ற வாக்கெடுப்பு சமநிலையில் இருக்கும் பட்சத்தில் அரசமைப்பின் எந்த சட்டப்பிரிவின்படி துணை குடியரசுத் தலைவர் காஸ்டிங் ஓட் கொடுத்து அவர் அளிக்கக்கூடிய வாக்கு தான் இறுதியாக இருக்கும். சமநிலையில் இருக்கும் பட்சத்தில் இவர் வாக்களிக்கலாம். அப்போ இவர் யாருக்கு ஓட் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. அது எந்த சட்டப்பிரிவு சொல்லுதுன்னா சட்டப்பிரிவு 100 சொல்லுது. எந்த இந்திய அரசமைப்பு சட்டப்பிரிவு குடியரசுத் தலைவருக்கு உதவிடவும் அறிவுரை வழங்கவும் பிரதமரை அமைச்சரவை தலைவராக கொண்ட ஒரு மத்திய அமைச்சரவை குழு இருக்கும் என குறிப்பிடுகிறது? சட்டப்பிரிவு 74(1). இந்தியாவின் பிரதம அமைச்சர் பதவியானது எந்த அரசியலமைப்பு முறையிலிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது? இங்கிலாந்தின் வெஸ்ட்மினிஸ்டர் அரசமைப்பு முறை. அமைச்சர்களுக்கும் பிரதமருக்கும் பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் யார்? குடியரசுத் தலைவர். பிரதம அமைச்சர் மற்றும் மற்ற அமைச்சர்களின் ஊதியங்களை பணிகளையும் தீர்மானிப்பவர்கள் நாடாளுமன்றம். நாடாளுமன்ற உறுப்பினராக இல்லாதவர்கள் கூட அமைச்சராகும் பட்சத்தில் அவர் எத்தனை காலத்துக்குள் நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும்? 6 மாதம். அமைச்சர்கள் தனிப்பட்ட முறையிலும் ஒட்டுமொத்தமாக யாருக்கு பொறுப்புடையவர்கள்? மக்களவைக்கு. அடுத்து இந்திய பிரதமர்களோட காலகட்ட பட்டியல் பார்க்கலாம். திரு ஜவஹர்லால் நேரு 1947 64. திரு லால் பகதூர் சாஸ்திரி 1964 66. திருமதி இந்திரா காந்தி 66 1977. திரு மொரார்ஜி தேசாய் 1977 79. திரு சரண் சிங் 1979 80. திருமதி இந்திரா காந்தி 1980 84. திரு ராஜீவ் காந்தி பார்த்தீங்கன்னா 1984 1989. திரு விபி சிங் 1989 1990. திரு சந்திரசேகர் 1990 91. திரு PV நரசிம்மராவ் 1991 96. திரு அடல் பிகாரி வாஜ்பாய் மே 1996. திரு டி தேவகவுடா 1996 97. திரு IK குஜ்ரால் 1997 98. திரு அடல் பிகாரி வாஜ்பாய் திரும்பவும் வராரு 1998 2004. திரு மன்மோகன் சிங் 2004 2014. திரு நரேந்திர மோடி 2014 இப்போ வரைக்கும் அவரே தான் இருக்கார், எந்த சேஞ்சஸ் இல்லை. அரசியலமைப்பின் எந்த சட்டப்பிரிவு பிரதமரின் கடமைகளை பற்றி கூறுகிறது? சட்டப்பிரிவு 78. அமைச்சரவை கூட்டத்தின் தேதி நிகழ்ச்சி நிரல் குறித்து முடிவு செய்பவர் யார்? பிரதம அமைச்சர். அமைச்சரவையின் தலைவர் யார்? பிரதம அமைச்சர். குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சரவைக்கும் இடையே பாலமாக செயல்படுபவர் பிரதம அமைச்சர். நாட்டின் உண்மையான தலைவர்னு கேட்டாங்கன்னா அதுவும் பிரதம அமைச்சர் தான். நாட்டின் முக்கிய செய்தி தொடர்பாளர் யார் அப்படின்னாலும் பிரதம அமைச்சர். காமன்வெல்த் தனிசேரா நாடுகளின் உச்சி மாநாடு, சார்க் நாடுகளின் மாநாடு ஆகியவற்றில் இந்திய நாட்டின் பிரதிநிதியாக கலந்து கொள்பவர் யார்? பிரதமர். ஒட்டுமொத்த மக்களவை உறுப்பினர்களில் எத்தனை சதவீதம் மட்டுமே அமைச்சரவை உறுப்பினர்களாக இருக்க வேண்டும் என இந்திய அரசமைப்பு சட்டம் வரையறுத்துள்ளது? 15%. மத்திய அமைச்சர்கள் எத்தனை தரநிலைகளில் வகைப்படுத்தப்பட்டுள்ளனர்? 3. அது என்னென்னு பாருங்க. 3 பிரிச்சிருக்காங்க. கேபினட் அல்லது ஆட்சிக்குழு அமைச்சர்கள்னும் ராஜாங்க அமைச்சர்கள்னும் இணை அமைச்சர்கள்னும் பிரிச்சிருக்காங்க. நிர்வாகத்தின் மைய கருத்தை உருவாக்கும் மூத்த அமைச்சர்களின் முறைச்சாரா அமைப்பிற்கு என்ன பெயர்? கேபினட். இந்திய நாடாளுமன்ற அமைப்பு உள்ளடக்கம், ஆயுட்காலம், அலுவலர்கள், செயல்முறைகள், சிறப்பு சலுகைகள், அதிகாரங்கள் பற்றி எந்த இந்திய அரசமைப்பு பகுதியில் குறிப்பிடப்பட்டுள்ளது? பகுதி 5 சட்டப்பிரிவு 79 122 வரைக்கும். இந்திய நாடாளுமன்றம் எத்தனை பகுதிகளை கொண்டுள்ளது அப்படின்னா 3. அது என்னென்ன? குடியரசுத் தலைவர், ராஜ்யசபா, லோக்சபா. மாநிலங்களவை எத்தனை உறுப்பினரை கொண்டதுன்னா 250. மாநிலங்களவையில் எத்தனை உறுப்பினர்கள் மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் யூனியன் பிரதேச சட்டமன்ற உறுப்பினர்கள் மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர்? 236 உறுப்பினர்கள். மாநிலங்களவை உறுப்பினராவதற்கு எத்தனை வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்க வேண்டும்? 30 வயது. மாநிலங்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் 6 ஆண்டுகள். மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் எந்த முறையில் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர்? ஒற்றை மாற்று வாக்கு மூலம், விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறை. எத்தனை மாதங்களுக்கு மேல் ஒரு மசோதா ஒப்புதல் பெறவில்லை எனில் குடியரசுத் தலைவர் இரு அவைகளின் கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்து
மசோதாவின் முடக்கத்தை தீர்த்து வைக்கிறார் அப்படின்னா 6 மாதம். மாநிலங்களவை எத்தனை உறுப்பினர்கள் பெரும்பான்மையுடன் ஒரு தீர்மானம் ஒப்புதல் பெறவும் அகில இந்திய பணிகளை உருவாக்கவும் நீக்கவும் அதிகாரம் பெற்றுள்ளது? 3/2 பங்கு உறுப்பினர்கள். எங்கு மட்டுமே நிதி மசோதாவினை அறிமுகப்படுத்த முடியும்? மக்களவை எத்தனை நாட்களுக்குள் நிதி மசோதாவினை மாநிலங்களவை ஒப்புதல் அளிக்க வேண்டும்? 14 நாட்களுக்குள்ள. மக்களவைக்கு அதிகபட்சமாக தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் 552. தற்சமயம் மக்களவை எத்தனை உறுப்பினர்களை கொண்டுள்ளதுன்னா 545. மக்களவையில் உறுப்பினராவதற்கு எத்தனை வயது குறைவுடையவராய் இருத்தல் கூடாது? 25 வயசுக்கு கம்மியாக இருந்துடக்கூடாது. நம்பிக்கையில்லாத தீர்மானம் எந்த அவையில் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும்? மக்களவை. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள்னா 18 பேர். இதுவே தமிழகத்திலிருந்து மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் எவ்வளவு அப்படின்னு கேட்டால் 39 பேர். மக்களவையை தலைமையேற்று நடத்துபவர் யார்? சபாநாயகர். சபாநாயகர் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? மக்களவை உறுப்பினர்கள். நாடாளுமன்ற இரு அவைகளின் கூட்டத்திற்கு தலைமை வகிப்பவர் யார்? சபாநாயகர். ஒரு மசோதாவை நிதி மசோதாவா அல்லது சாதாரண மசோதாவா என தீர்மானிக்கும் அதிகாரம் பெற்றவர் யார்? சபாநாயகர். எந்த ஆண்டு கட்சித்தாவல் தடை சட்டம் கொண்டு வரப்பட்டது? 1985. பட்ஜெட் கூட்டத்தொடர் எப்போது கூட்டப்படுகிறது? பிப்ரவரி முதல் மே வரை. மழைக்கால கூட்டத்தொடர் அல்லது பருவகால கூட்டத்தொடர்? ரெண்டுமே ஒரே தான். மழைக்கால கூட்டத்தொடர்னு சொல்லலாம் அல்லது பருவகால கூட்டத்தொடர்னு சொல்லலாம். எப்போது கூட்டப்படுது? ஜூலை முதல் செப்டம்பர் வரை. குளிர்கால கூட்டத்தொடர் எப்போது கூட்டப்படுகிறதுனா நவம்பர் மற்றும் டிசம்பர். சட்டம் இயற்றுதல், நிர்வாகத்தினை மேற்பார்வையிடுதல், வரவு செலவு திட்டத்தினை நிறைவேற்றுதல் தீர்மானிக்கும் அதிகாரம் பெற்றவர் யார்? சபாநாயகர். அடுத்து இதெல்லாம் ப்ரீவியஸாக வந்த கொஸ்டினே தான் ரிப்பீட் ஆயிருக்கு. சட்டம் இயற்றுதல், நிர்வாகத்தினை மேற்பார்வையிடுதல், வரவு செலவு திட்டத்தினை நிறைவேற்றுதல், பொதுமக்கள் குறைகளை போக்குதல், மேலும் வளர்ச்சி திட்டங்கள், சர்வதேச உறவுகள், உள்நாட்டு கொள்கைகள் போன்றவற்றை விவாதித்தல் யாருடைய பணி? நாடாளுமன்றம். குடியரசுத் தலைவர் மீதான அரசியல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கவும் உச்சநீதிமன்ற, உயர்நீதிமன்ற நீதிபதிகள், தலைமை தேர்தல் ஆணையர், இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் ஆகியோரை அரசமைப்பு சட்ட விதிகளின்படி பதவி நீக்கம் செய்யவும் அதிகாரம் பெற்றுள்ளது எது? நாடாளுமன்றம். இந்திய அரசமைப்பின் எந்த சட்டப்பிரிவு இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞரை நியமிக்க வழிவகை செய்கிறது? சட்டப்பிரிவு 76. நாட்டின் உயர்ந்த சட்டதிகாரி யார்? வெரி வெரி முக்கியமான கொஸ்டின் இது. இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர். இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் ஆவதற்கு எத்தனை ஆண்டுகள் உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக பணியாற்றி இருக்க வேண்டும் அப்படின்னா 5 ஆண்டுகள் அல்லது 10 ஆண்டுகள் நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருக்கணும். 5 ஆண்டுகள் அல்லது நீதிமன்றத்தில் 10 ஆண்டுகள் வழக்கறிஞராக இருக்கணும். ஓகேவா? 5 ஆண்டுகள் தலைமை நீதிபதியாக இருக்கணும். 10 ஆண்டுகள் பார்த்தீங்க அப்படின்னா வழக்கறிஞராக இருக்கணும். இந்தியாவில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களிலும் வழக்காற்றும் உரிமை யாருக்கு உண்டுனா இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர். இந்திய அரசமைப்பு சட்டத்தின் பாதுகாவலனா உச்சநீதிமன்றம். புதுதில்லியில் அமைந்துள்ள இந்திய உச்சநீதிமன்றம் எப்போது துவங்கப்பட்டது? ஜனவரி 28, 1950. தொடக்கத்தில் உச்சநீதிமன்றம் எத்தனை நீதிபதிகளை கொண்டிருந்ததுன்னா ஒரு தலைமை நீதிபதி உட்பட 8 பேர். ஆனால் இப்போ ஒரு தலைமை நீதிபதி உட்பட 34 நீதிபதிகளை கொண்டிருக்கு. இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி யாரால் நியமிக்கப்படுகிறார்னா குடியரசுத் தலைவர். உச்சநீதிமன்ற நீதிபதியாக எத்தனை ஆண்டுகள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருக்கணும் அப்படின்னு கேட்டால் 10 ஆண்டுகள். இதுவே தலைமை நீதிபதியாக இருந்தாங்கன்னா 5 ஆண்டுகள் போதும். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி உட்பட இதர நீதிபதிகள் எத்தனை வயது வரை பதவியில் நீட்டிப்பர்? 65 வயது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அல்லது நீதிபதிகளோட ஓய்வு பெறும் வயது என்னன்னு கேட்டாங்கன்னா 65. இதுவே உயர் நீதிமன்றத்துக்கு கேட்டாங்கன்னா 63. சில இதில் 62ன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. யாருடைய ஒப்புதலின் மூலம் இந்திய தலைமை நீதிபதியின் முடிவின்படி இந்தியாவின் எந்த இடத்திலும் உச்சநீதிமன்றத்தின் அமர்வு அமைக்கப்படலாம்? குடியரசுத் தலைவர். ஒரு சட்டத்தினை அரசமைப்பு சட்டத்திற்கு முரணானது என அறிவிக்கும் உச்சநீதிமன்றத்தின் அதிகாரத்தின் பெயர் என? நீதி புனராய்வு. அடுத்த பாடம் மாநில அரசு. இதற்கான கொஸ்டின்ஸ் பாருங்க. அரசியலமைப்பின் எந்த பகுதி மாநிலங்களுக்கான சீரான அமைப்பினை பற்றி குறிப்பிடுகிறது? பகுதி 6. இந்திய அரசியலமைப்பின் எந்த சட்டப்பிரிவுகள் அனைத்து மாநிலங்களுக்குமான சீரான அமைப்பினை பற்றி குறிப்பிடுகிறதுனா சட்டப்பிரிவில் 152 237 வரைக்கும். எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு மட்டும் சிறப்பு அந்தஸ்து வழங்கியிருந்தது அப்படின்னா 370. மாநில அரசு எந்த பிரிவுகளின் கீழ் இயங்குகின்றது அப்படின்னா 3 பிரிவுகள். என்னென்னா நிர்வாகத்துறை, சட்டமன்றம், நீதித்துறை. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கிய காஷ்மீர் அரசியலமைப்பு எந்த நாளில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? நவம்பர் 17, 1957. ஜம்மு காஷ்மீர் அரசியலமைப்பு எப்போது முதல் நடைமுறைக்கு வந்ததுன்னா நவம்பர் 26, 1957 முதல்.
ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்படுவதற்கு முன்பு இந்திய அரசமைப்பின் எவை ஜம்மு காஷ்மீருக்கு பொருந்தாததா இருந்துச்சு அப்படின்னா இந்திய அரசமைப்போட அரசு நெறிமுறை கோட்பாடுகளும் அடிப்படை உரிமைகளும். மாநில நிர்வாகத்தின் அரசியலமைப்பு தலைவர் யார்? ஆளுநர். யாருடைய பேரில் மாநில நிர்வாகம் செயல்படும்னா மாநில ஆளுநர் தான். அரசமைப்பின் எந்த சட்டப்பிரிவு மாநில ஆளுநரின் நிர்வாக அதிகாரத்தை பற்றி குறிப்பிடுகிறது அப்படின்னா சட்டப்பிரிவு 154. அரசமைப்பின் எந்த சட்டப்பிரிவின் படி மாநில ஆளுநரின் நிர்வாக அதிகாரம் ஆளுநரிடம் இருக்க வேண்டும் என கூறுகிறது? சட்டப்பிரிவு 154 1. மாநில ஆளுநர் யாரால் நியமனம் செய்யப்படுகிறார்? குடியரசுத் தலைவர். மாநில ஆளுநரின் பதவிக்காலம் எவ்வளவு? 5 ஆண்டுகள் தான். ஆனால் குடியரசுத் தலைவர் விரும்பும் பட்சத்தில் அவருடைய பதவிக்காலம் நீட்டிக்கப்படலாம். ஆளுநர் தனது பணித்துறப்பு கடிதத்தை யாரிடம் கொடுப்பதன் மூலம் பதவி விலகலாம்னா குடியரசுத் தலைவர். மாநில ஆளுநரை நியமிப்பதில் எத்தனை மரபுகள் பின்பற்றப்படுதுன்னா 2 மரபு. அது என்ன அப்படின்னா, ஒரு ஆளுநர் ஒரு மாநிலத்துக்கு ஆளுநராக நியமிக்கப்படும் போது அவர் அந்த மாநிலத்தை சேர்ந்தவராக இருக்கக்கூடாது. அது ஒரு பாயிண்ட். அதே போல் ஆளுநர் ஆளுநராக நியமிக்கப்படக்கூடிய ஒருத்தர் மத்திய மாநில அரசு கலந்து ஆலோசித்து அவருடைய பேரை முன்மொழிஞ்சிருக்கணும். அப்படி இருந்தால் அவர் ஆளுநராக நியமிக்கப்பட முடியும். இது 2வது பாயிண்ட். அரசமைப்பின் எந்த சட்டப்பிரிவின் படி ஒருவர் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களில் ஆளுநராக நியமிக்கப்படும் பொழுது குடியரசுத் தலைவர் ஒரு ஆணையின் மூலம் ஆளுநரின் ஊதியம் மற்றும் படிகளை சம்பந்தப்பட்ட மாநிலங்கள் பகிர்ந்து வழங்க தீர்மானிக்கலாம்? சட்டப்பிரிவு 158 3 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சர்க்காரியா குழு எதற்காக அமைக்கப்பட்டது? மத்திய மாநில அரசுகளோடு உறவுகள் குறித்த ஆராயறதுக்காக. இந்திய அரசியலமைப்பின் எந்த சட்டப்பிரிவுகள் ஆளுநர் பதவிக்கு தேவையான தகுதிகளை கூறுகின்றன அப்படின்னா சட்டப்பிரிவு 157 158. ஆளுநர் ஆகணும் அப்படின்னா எத்தனை வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும்? 35 வயது. எந்த சட்டப்பிரிவின் படி முதலமைச்சரின் தலைமையிலான அமைச்சரவையின் ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதலின் படி ஆளுநர் குறிப்பிட்ட சில நிகழ்வுகளை தவிர மற்ற அதிகாரங்களை செயல்படுத்துகிறார்? சட்டப்பிரிவு 163. முதலமைச்சரை நியமனம் செய்பவர் யார்? மாநில ஆளுநர். யாருடைய பரிந்துரையின் பேரில் அமைச்சரவையின் மற்ற உறுப்பினர்களை ஆளுநர் நியமனம் செய்கிறார்? முதலமைச்சர். மாநிலத்தின் அரசு வழக்கறிஞரை நியமனம் செய்து அவரது ஊதியத்தையும் நிர்ணயம் செய்பவர் யார்? ஆளுநர். அரசு பணியாளர் தேர்வாணைய குழுவின் தலைவர் டிஎன்பிசியோட தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமனம் செய்பவர் மாநில ஆளுநர். யாரால் அரசு பணியாளர் தேர்வாணைய குழுவின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை பதவி நீக்கம் செய்ய முடியும்னா இது குடியரசுத் தலைவரால் தான் முடியும். உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியை பதவி நியமனம் செய்கிறது குடியரசுத் தலைவர். அதே போல அரசு பணியாளர் தேர்வாணைய குழுவோட தலைவரையும் உறுப்பினரையும் பணி நியமனம் செய்பவர் மாநில ஆளுநர் தான். ஆனா அவங்களுடைய பதவி நீக்கம் செய்யறது யாரு அப்படின்னா குடியரசுத் தலைவர். மாநில தலைமை தேர்தல் ஆணையரை நியமனம் செய்பவர் யார்? மாநில ஆளுநர். எந்த முறையை பின்பற்றி மாநில தலைமை தேர்தல் ஆணையரை பதவி நீக்கம் செய்யலாம்னா உச்சநீதிமன்ற நீதிபதியை எப்படி பதவி நீக்கிறாங்களோ அந்த முறையை யூஸ் பண்ணி. பல்கலைக்கழகங்களின் வேந்தராக செயல்படுபவர் மாநில ஆளுநர். மாநில பல்கலைக்கழகங்களின் துணை வேந்தர்களை நியமனம் செய்பவர் யார்? ஆளுநர். குடியரசுத் தலைவரின் அவசர நிலை பிரகடனம் செய்யப்படும் பொழுது குடியரசுத் தலைவரின் பெயரில் மாநிலத்தை நேரடியாக ஆட்சி செய்பவர் யார்? ஆளுநர். சட்டமன்ற கூட்டத்தை கூட்டி வைக்கவும் சட்டமன்றத்தை கலைக்கவும் உரிமை பெற்றவர் யார்? ஆளுநர். மாநில ஆளுநர் தேர்தலுக்கு பின் நடைபெறும் சட்டமன்ற கூட்டத்தின் முதல் கூட்டத்தில் உரை நிகழ்த்துபவர் யார்? மாநில ஆளுநர். சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் பணியிடம் காலியாக இருக்கும்போது சட்டமன்ற உறுப்பினர் ஒருவரை அந்த பதவிக்கு யார் நியமனம் செய்யலாம்? ஆளுநர். ஆங்கிலோ இந்தியன் வகுப்பினரிலிருந்து ஒரு உறுப்பினரை மாநில சட்டமன்றத்திற்கு நியமனம் செய்யும் அதிகாரம் பெற்றவரும் ஆளுநர் தான். கலை, இலக்கியம், அறிவியல், கூட்டுறவு இயக்கம் மற்றும் சமூக சேவை போன்றவற்றில் சிறந்து விளங்கும் நபர்களை தேர்ந்தெடுத்து மாநில சட்டமேலவையில் எத்தனை பங்கு இடங்களுக்கு அவர்களை ஆளுநர் நியமனம் செய்கிறார் அப்படின்னா 6ல் 1 பங்கு. எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவின் கீழ் ஆளுநர் மாநில சட்டமன்றம் நடைபெறாத பொழுது அவசர சட்டத்தை பிறப்பிக்கலாம்? சட்டப்பிரிவு 213. ஆளுநரால் பிறப்பிக்கப்படும் அவசர சட்டம் எத்தனை மாதத்திற்குள் மாநில சட்டமன்றத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டும்? 6 மாதம். மாநில ஆளுநர் எந்தெந்த அறிக்கையை சட்டமன்றத்தில் சமர்ப்பிக்கிறார் அப்படின்னா மாநிலத்தோட ஆண்டு நிதிநிலை அறிக்கையை, அதே போல் அரசு பணியாளர் தேர்வாணையத்தோட குழுவோட அறிவிக்கை இருந்துச்சு அப்படின்னா அதையும் சமர்ப்பிக்கிறாரு. அரசின் தணிக்கை குழு அறிக்கை இது எல்லாத்தையுமே சமர்ப்பிப்பார். மாநிலத்தின் ஆண்டு வரவு செலவு திட்டத்தினை தயார் செய்து சட்டமன்றத்தில் அறிமுகம் செய்யும் கடமையை யாருக்கு அரசியலமைப்பு வழங்குகிறது? ஆளுநர். ஆண்டு நிதிநிலை அறிக்கையை அதாவது வரவு செலவு திட்டம் சட்டமன்றத்தில் அறிமுகம் செய்ய காரணமாக இருப்பவர் ஆளுநர். மாநில சட்டமன்றத்தில் யார் மூலம் வரவு செலவு திட்டத்தை தேவைப்பட்டால் ஆளுநர் சமர்ப்பிக்கலாம்? மாநில நிதியமைச்சர். யாருடைய முன் அனுமதியுடன் மட்டுமே பண மசோதா சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்த முடியும் அப்படின்னா ஆளுநர். யாருடைய பரிந்துரையின்றி நிதி ஒதுக்கீடு செய்ய முடியாது? ஆளுநர்.
பஞ்சாயத்துக்கள் மற்றும் நகராட்சிகளின் நிதிநிலையை ஆய்வு செய்ய ஒவ்வொரு 5 ஆண்டிற்கும் ஒரு முறை நிதி ஆணையம் ஒன்றை அமைப்பது யார்? ஆளுநர். கீழ் நீதிமன்றங்களில் நீதிபதிகளை நியமனம் செய்பவர் ஆளுநர் தான். யாருடைய ஆலோசனையின் பேரில் குடியரசுத் தலைவர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமனம் செய்கிறார்னா ஆளுநர். ஸோ அவர் சொல்கிறத வச்சு தான், அவரோட ஆலோசனையின் பேரில் தான் ஆளுநரால் நியமனம் செய்ய முடியும். உயர்நீதிமன்றத்தின் ஆலோசனையின் பேரில் மாவட்ட நீதிபதிகளின் நியமனம் மற்றும் பதவி உயர்வு போன்ற பணிகளை மேற்கொள்பவர் ஆளுநர். குற்றவாளிகளின் கருணை மனு அடிப்படையில் குற்றவாளிகளை மன்னிக்கவும் அல்லது குற்றவாளிகளின் தண்டனையை குறைக்கவும் அல்லது நிறுத்தி வைக்கவும் யாருக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது? மாநில ஆளுநர். மாநிலத்தில் குடியரசுத் தலைவரின் ஆட்சிக்கு பரிந்துரை செய்பவர் யார்? ஆளுநர். மாநில நிர்வாகம் மற்றும் சட்டமன்ற செயல்பாடுகள் தொடர்பான செய்திகளை யாரிடமிருந்து ஆளுநர் பெறுகிறார்? முதலமைச்சர். அரசமைப்பின் எந்த சட்டப்பிரிவின் கீழ் மாநில அரசை கலைக்க குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் பரிந்துரை செய்யலாம்? சட்டப்பிரிவு 356. எந்த சட்டப்பிரிவின் கீழ் தனது பணிகள் மற்றும் அதிகாரத்தை செய்ய வேண்டும் என எண்ணுவதிலும் செயல்படுத்துவதிலும் எந்த நீதிமன்றத்துக்கும் ஆளுநர் பதிலளிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற சிறப்புரிமையை வழங்குகின்றது அப்படின்னா சட்டப்பிரிவு 366 1. மாநில ஆளுநருக்கு எதிராக எந்த வழக்குகளை தொடர முடியாது? உரிமையியல் வழக்குகளை மாநில ஆளுநருக்கு எதிராக கண்டிப்பாக தொடரவே முடியாது. மாநிலத்தின் பெயரளவு நிர்வாகியாக செயல்படுபவர் ஆளுநர். மாநிலத்தோட உண்மையான நிர்வாகினா முதலமைச்சர். அதே போல் மாநில அரசோட தலைவர்னா ஆளுநர். மாநில அரசாங்கத்தின் தலைவர்னா முதலமைச்சர். முதலமைச்சரோட பதவிக்காலம் 5 ஆண்டுகள். 1947 பதவி வகித்த தமிழக முதலமைச்சர்களோட காலப்பட்டியலை பார்க்கலாம். அதே போல் சுதந்திரத்துக்கு பின் தமிழகத்தோட முதல் முதலமைச்சராக இருந்தவர் ஓமந்தூர் ராமசாமி தான். அவருடைய காலகட்டம் 1947 1949 வரைக்கும் முதலமைச்சராக இருந்திருக்காரு. திரு PS குமாரசாமி ராஜா 1949 52 வரைக்கும். திரு C ராஜகோபாலாச்சாரி 1952 54. திரு காமராஜர் 1954 63. திரு M பக்தவத்சலம் 1963 67. திரு CN அண்ணாதுரை 1967 1969. திரு M கருணாநிதி 1969 1976. திரு MG ராமச்சந்திரன் 1977 1987. அப்படியே 10 ஆண்டுகள் இருந்திருப்பாரு. இவருடைய மனைவி ஜானகி ராமச்சந்திரன் ஜனவரி 1988 இருந்திருப்பாங்க. அடுத்து திரு M கருணாநிதி 1989 91 வரைக்கும். அடுத்து செல்வி ஜெயலலிதா வந்திருக்காங்க 1991 96 வரைக்கும். திரு M கருணாநிதி 96 2001 வரைக்கும். அடுத்து ஜெயலலிதா வந்திருப்பாங்க 2001. அப்புறம் சில சூழ்நிலைகளால் O பன்னீர்செல்வம் 2001 2002 வரைக்கும் இருந்திருப்பாரு. திரும்ப ஜெயலலிதா 2002 2006 வரைக்கும். அடுத்து கருணாநிதி வராரு 2006 2011. அடுத்து ஜெயலலிதா 2011 2014. அடுத்த சூழ்நிலையால் O பன்னீர்செல்வம் 2014 2015 ஒரு ஆண்டு காலம் இருந்திருப்பாரு. திரும்ப செல்வி ஜெயலலிதா 2015 2016. அடுத்து திரும்ப O பன்னீர்செல்வம் 2016 2017. இதோட ஜெயலலிதாவோட பீரியட் முடிஞ்சுது. அடுத்து எடப்பாடி K பழனிசாமி 2017 இருப்பார். 2021 ஸ்டாலின் தான் இருக்காரு. மே 7 2021 பதவியேற்றிருப்பார் ஸ்டாலின் அவர்கள். மாநில நிர்வாகத்தின் உண்மையான தலைவர் யார்னா முதலமைச்சர். அமைச்சர்களுக்கு துறைகளை ஒதுக்கீடு செய்பவர் யார்? முதலமைச்சர். ஒரு அமைச்சருடன் கருத்து வேறுபாடுகள் எழும் பொழுது ராஜினாமா செய்யும்படி அல்லது பதவி நீக்கம் செய்ய ஆளுநருக்கு பரிந்துரை செய்பவர் யார்? முதலமைச்சர். அமைச்சரவை கூட்டத்தை தலைமையேற்று நடத்தி முடிவுகளை எடுப்பவர் முதலமைச்சர். அமைச்சரவையோட குழப்பத்தை தனது ராஜினாமா மூலம் முடிவு செய்து வைப்பவர் யார் அப்படின்னா முதலமைச்சர். ஆளுநருக்கும் அமைச்சரவைக்கும் இடையே செய்தி தொடர்புகளில் யார் முதன்மையாக விளங்குகிறார் அப்படின்னா முதலமைச்சர். முதலமைச்சர் எந்த அலுவலர்களின் நியமனங்கள் தொடர்பாக ஆளுநருக்கு ஆலோசனை வழங்குகிறார்னா மாநில அரசு வழக்கறிஞர், மாநில தேர்தல் ஆணையர், மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள், மாநில திட்டக்குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள், மாநில நிதிக்குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள். சட்டமன்ற கூட்டத்தொடரை ஆரம்பிக்கவும் ஒத்திவைக்க ஆளுநருக்கு ஆலோசனை வழங்குபவர் யார்? முதலமைச்சர். சட்டமன்றத்தில் அரசின் கொள்கைகளை அறிவிப்பவர் யாரா? முதலமைச்சர். வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சட்டமன்றத்தில் அரசோட கொள்கைகளை அறிவிப்பவர் யார்? முதலமைச்சர். அமைச்சரவை எதற்கு கூட்டாக பொறுப்புடையது? மாநில சட்டமன்றம். சட்டமன்ற உறுப்பினர் அல்லாத ஒருவர் அமைச்சராக பதவியேற்றால் எத்தனை மாத காலத்திற்குள் அவர் சட்டமன்ற உறுப்பினராக வேண்டும்? 6 மாதம். எந்த சட்டப்பிரிவு ஆளுநருக்கு ஆலோசனைகள் வழங்க அமைச்சரவை உருவாக்க வழிவகை செய்திருக்கிறது? சட்டப்பிரிவு 163. எந்த சட்டப்பிரிவின்படி முதலமைச்சரை தலைவராக கொண்ட அமைச்சரவை ஆளுநருக்கு தேவைப்படும் பொழுது உதவி செய்யவும் ஆலோசனை வழங்கவும் வேண்டும்? சட்டப்பிரிவு 163 1.
எந்த சட்டப்பிரிவு ஆளுநரால் முதலமைச்சர் நியமிக்கப்படுவது பற்றி கூறுகிறது மற்றும் முதலமைச்சரின் பரிந்துரையின் பேரில் மற்ற அமைச்சர்களை நியமிக்க வகை செய்கிறது அப்படின்னா சட்டப்பிரிவு 164 1. யார் விரும்பும் வரை முதலமைச்சர் பதவியில் தொடரலாம்? ஆளுநர். முதலமைச்சர் உட்பட மொத்த அமைச்சர்களின் எண்ணிக்கை மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் எத்தனை விழுக்காடு தாண்டக்கூடாதுன்னா 15% விழுக்காடு தாண்டக்கூடாது. அமைச்சர்களின் எண்ணிக்கை மொத்த உறுப்பினர் எண்ணிக்கையில் 15% தாண்டக்கூடாது அப்படின்னு கூறக்கூடிய சட்டப்பிரிவு 164 1A. ஈரவை சட்டமன்றங்களை கொண்டுள்ள மாநிலங்கள் பாருங்க: பீகார், கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா. தமிழகத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களின் மொத்த எண்ணிக்கை 234 தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களாக இருப்பாங்க. அதில் +1 235. அதில் 1 வந்து ஆங்கிலோ இந்தியன் உறுப்பினர்களாக இருப்பாங்க. தமிழகத்தின் அமைச்சர்களின் எண்ணிக்கை எவ்வளவாக இருக்கலாம்? 36. மாநில அதிகாரத்தின் உண்மையான அதிகார மையம் எது? மாநில சட்டமன்றம். தமிழக சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகபட்சம் எத்தனைக்கும் மிகாமல் குறைந்தபட்சம் எத்தனைக்கும் குறையாமலும் இருக்க வேண்டும். அதிகபட்சம் 500க்கு மிகாமலும் குறைந்தபட்சம் 60க்கு குறையாமலும் இருக்க வேண்டும். சட்டமன்றத்தோட பதவிக்காலம் எவ்வளவு ஆண்டுகள்னா 5 ஆண்டுகள். சட்டமேலவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை அம்மாநில சட்டமன்ற மேலவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் எத்தனை பங்குகளுக்கு மிகாமல் இருக்கணும்னா 1/3 பங்கு. மேலவை உறுப்பினர்கள் எண்ணிக்கை எத்தனைக்கு குறையாமல் இருக்க வேண்டும்? 40. அமைச்சரவை குழுக்கள் எத்தனை வகைகள்? 2. ஒன்று நிரந்தரமானது, மற்றொன்று தற்காலிகமானது. சட்டமன்றம் ஒரு தீர்மானத்தின் மூலம் எத்தனை நாட்கள் அறிவிப்பு கொடுத்த பிறகு சபாநாயகரை பதவி நீக்கம் செய்யலாம்? 14 நாட்கள். சட்டமன்றம் கலைக்கப்படும் பொழுது யார் தனது பதவியை இழக்க மாட்டார்? சபாநாயகர். மாநில சட்டமன்றத்தின் நிரந்தர அவை இது சட்டமேலவை, அதை விதான் பரிஷத் அப்படின்னு சொல்லுவாங்க. சட்டமேலவையின் உறுப்பினர்களின் எண்ணிக்கை சட்டமன்ற பேரவை உறுப்பினர்களின் மொத்த எண்ணிக்கையில் 1/3 பங்குக்கு மிகாமல் குறைந்தபட்சம் எண்ணிக்கை 40 குறையாமல் இருக்க வேண்டும் என கூறும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 171 1. சட்டமேலவை உறுப்பினர் பதவிக்காலம் 6 ஆண்டுகள். எந்த ஆண்டு இயற்றப்பட்ட தமிழ்நாடு சட்டமேலவை நீக்க மசோதா அப்படின்னா 1986. அது மூலிமா தமிழ்நாட்டில் சட்டமேலவை நீக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் எப்போது சட்டமேலவை நீக்கப்பட்டதுன்னா நவம்பர் 1 1986. சட்டமேலவை உறுப்பினராவதற்கு எத்தனை வயது நிரம்பியோராக இருக்க வேண்டும்? 30 வயது. சட்டமேலவைக்கான தேர்தலில் 1/3 பங்கு உறுப்பினர்கள் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் அப்படின்னா உள்ளாட்சி அமைப்புகள். சட்டமேலவைக்கான தேர்தலில் 1/3 பங்கு உறுப்பினர்கள் யாரால தேர்ந்தெடுக்கப்படுறாங்க? சட்டமன்ற பேரவை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. பன்னிரெண்டில் பங்கு உறுப்பினர்கள் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்கன்னா பட்டதாரிகளாலும் பட்டதாரி ஆசிரியர்களாலும். அதே போல் 1/3 பங்கு உறுப்பினர்கள் உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் சட்டமன்ற பேரவை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. 1/6 பங்கு உறுப்பினர்கள் கலை, இலக்கியம், அறிவியல், சமூக சேவை மற்றும் கூட்டுறவு இயக்கம் இதில் இருந்து சிறந்து விளம்புபவர்களை ஆளுநர் நேரடியாக நியமனம் செய்வார். அதே போல் மேலவை கூட்டத்தை தலைமையேற்று நடத்துபவர் மேலவை தலைவர். சட்ட மேலவை உருவாக்கம் அல்லது நீக்கம் பற்றி கூறக்கூடிய சட்டப்பிரிவு 169. மாநிலத்தின் சட்டமேலவையை உருவாக்கவும் நீக்கவும் அதிகாரம் உள்ள இடம் நாடாளுமன்றம். சட்டமன்றத்தோட மொத்த உறுப்பினர்களில் எத்தனை பங்கு உறுப்பினர்கள் வாக்களித்து தீர்மானத்தை நிறைவேற்றி சட்டமேலவை உருவாக்கவோ அல்லது நீக்கவோ நாடாளுமன்றத்தை கேட்டுக்கொண்டால் நாடாளுமன்றம் அவற்றை செயல்படுத்தின 3/2 பங்கு உறுப்பினர்கள். அரசியலமைப்பின்படி மாநிலத்தில் உள்ள அனைத்து துறைகளை மீது சட்டத்தை இயற்றும் அதிகாரம் பெற்றது சட்டமன்றம். மாநிலத்தின் நிதிநிலையை கட்டுப்படுத்துவது சட்டமன்றம். பண மசோதாவை எந்த அவையில் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும்? வெரி இம்பார்ட்டன்ட். கீழவை. எந்த அவையின் அனுமதி இன்றி புதிய வரிகளை விதிக்க முடியாது? சட்டமன்ற கீழவை. அமைச்சரவையானது எதற்கு பொறுப்பானது? சட்டமன்றம். எந்த ஆண்டு உயர்நீதிமன்றங்கள் கல்கத்தா, பம்பாய் மற்றும் சென்னையில் தோற்றுவிக்கப்பட்டன? 1862. எந்த ஆண்டு திருத்தச் சட்டம் 2 அல்லது 2ற்கு மேற்பட்ட மாநிலங்கள் அல்லது யூனியன் பிரதேசங்களுக்கு என்ற ஒரு பொதுவான உயர்நீதிமன்றத்தை நிறுவ நாடாளுமன்றத்திற்கு அங்கீகாரம் வழங்கியதுன்னா 7வது சட்ட திருத்தம் 1956ஆம் ஆண்டு. எப்போது விக்டோரியா மகாராணி வழங்கிய காப்புரிமை கடிதத்தின் மூலம் சென்னை, மும்பை, கொல்கத்தா ஆகிய மாகாணங்களில் உயர்நீதிமன்றங்கள் தோற்றுவிக்கப்பட்டன? ஜூன் 26, 1862. உலகிலேயே மிகப்பெரிய நீதித்துறை வளாகம் எங்கே இருக்குது அப்படின்னா லண்டன். 2வது நம்ம சென்னையில் இருக்குது. பஞ்சாப், ஹரியானா மற்றும் யூனியன் பிரதேசமான சண்டிகர் இது எல்லாத்துக்குமே பொதுவாக எங்கே உயர்நீதிமன்றம் இருக்குன்னா சண்டிகர். அதே போல் 7 வடகிழக்கு மாநிலமாக இருக்கக்கூடிய அஸ்ஸாம், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், மேகாலயா, திரிபுரா மற்றும் அருணாச்சல பிரதேசம் இந்த 7 மாநிலங்களுக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய நீதிமன்றம் எங்கன்னா கவுகாத்தியில் இருக்குது. உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எண்ணிக்கையானது யாரால் தீர்மானிக்கப்படுகிறது? குடியரசுத் தலைவர். எந்த சட்டப்பிரிவின் படி ஒவ்வொரு உயர்நீதிமன்றத்திற்கும் தலைமை நீதிபதி மற்றும் நீதிபதிகள் குடியரசுத் தலைவர் காலத்திற்கு ஏற்றவாறு நியமனம் செய்கிறார்?
சட்டப்பிரிவு 216 இந்திய அரசமைப்பின் எந்த சட்டப்பிரிவு அடிப்படை உரிமைகளுக்காக மட்டுமின்றி மற்ற நோக்கங்களுக்காகவும் பேராணைகளை வெளியிடும் அதிகாரங்களை உயர்நீதிமன்றங்களுக்கு வழங்குகிறது? சட்டப்பிரிவு 226 எந்த சட்டப்பிரிவின் கீழ் உச்சநீதிமன்றம் நீதி பேராணைகளை வழங்குகிறது? சட்டப்பிரிவு 32 தவறாக ஒருவர் காவலில் வைக்கப்பட்டால் நீதிமன்ற காவலில் வைத்த அதிகாரிக்கோ அரசாங்கத்திற்கோ ஆணை வழங்கி காவலில் வைக்கப்பட்டவரை நீதிமன்றத்தின் முன் கொண்டு வர செய்ய உதவும் பேராணை ஆட்கொணர்வு நீதி பேராணை. நீதிமன்றங்களுக்கு உயர்நீதிமன்றம் இடுமானை கட்டளையுறுத்தும் நீதி பேராணை. ஒரு அரசு அலுவலர் அல்லது ஒரு கழகம் அல்லது மற்ற நிறுவனங்கள் பணியை விரைந்து நிறைவேற்றுமாறு கீழ் நீதிமன்றங்களுக்கு உயர்நீதிமன்றம் பிறப்பிக்கும் ஆணை கட்டளையுறுத்தும் நீதி பேராணை. கீழ் நீதிமன்றங்களிடம் இருந்து வழக்கு ஆவணங்கள் ஆதாரங்கள் கோப்புகள் ஆகியவற்றை உயர்நீதிமன்றங்கள் கேட்டு பெறுமானை சம்பந்தமான ஆவண கேட்பு பேராணை. பதிவேடுகளின் நீதிமன்றமாக செயல்படுவது உயர்நீதிமன்றம். மத்திய மாநில அரசுகள் இயற்றும் சட்டங்கள் அரசியலமைப்புக்கு உட்பட்டதா அல்லது முரண்பட்டதா என்பதை ஆராய உயர்நீதிமன்றத்திற்கு வழங்கப்பட்ட ஒரு அதிகாரம் இது நீதி புனராய்வு அதிகாரம். எந்த சட்டப்பிரிவுகள் உயர்நீதிமன்றத்தின் நீதி புனராய்வு அதிகாரம் பற்றி வெளிப்படையாக கூறுகிறதுனா சட்டப்பிரிவு 226 227. எந்த ஆண்டு சட்டத்திருத்தம் உயர்நீதிமன்ற நீதி புனராய்வு அதிகாரத்தை குறைத்தது? 1976 அந்த சட்டத்திருத்தம் 42வது சட்டத்திருத்தம். எந்த ஆண்டு சட்டத்திருத்தத்தின் மூலம் உயர்நீதிமன்றத்திற்கு மீண்டும் நீதி புனராய்வு அதிகாரம் வழங்கப்பட்டதுன்னா 43வது சட்டத்திருத்தம், அதோட ஆண்டு 1977. அடுத்த பாடம் இந்தியாவின் சர்வதேச உறவுகள். இதற்கான கொஸ்டின்ஸ்: ஒரு மோசமான அண்டை நாடு ஒரு துரதிர்ஷ்டம், அதுவே ஒரு நல்ல நாடாக அமையுமானால் அதைவிட ஆசீர்வாதம் வேறு இல்லை என கூறியவர் ஹெசாய்ட். நாம் ஒருவரை முற்றிலும் சார்ந்தோ அல்லது தனித்தோ இருக்க முடியாது, ஆனால் இவ்வுலகில் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ்கிறோம் என கூறியவர் ஜவஹர்லால் நேரு. உலகில் எந்த நாடுகள் அதிக எண்ணிக்கையிலான அண்டை நாடுகளுடன் தனது எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன அப்படின்னா சீனாவும் ரஷ்யாவும். யாருடைய ஆட்சியின் போது ஏராளமான இந்திய சமயப்பரப்பு குழுக்கள் சீனா மற்றும் மத்திய ஆசியா மற்றும் ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளுக்கு தங்கள் மதத்தை பரப்ப சென்றனர் அப்படின்னா கனிஷ்கர் காலத்தில். இந்திய விடுதலை போராட்ட இயக்கத்தின் முக்கிய தலைவரும் இந்திய தேசிய காங்கிரசின் தீவிர ஆதரவாளருமான கான் அப்துல் காபர் கான் எந்த பகுதியைச் சேர்ந்தவர்? பலுசிஸ்தான். ஆப்கானிஸ்தானில் உள்ள அணையை கட்ட இந்தியா உதவியது. எந்த அணையை கட்டுறதுக்கு உதவியது அப்படின்னா ஹீரட் மாகாணத்தில் உள்ள சல்மா அணை கட்டுறதுக்காக. வங்காளதேசத்தின் சுதந்திரத்தை அங்கீகரித்த முதல் நாடு இந்தியா. இந்தியாவும் வங்காளதேசமும் எவ்வளவு கிலோமீட்டர் நீளம் கொண்ட மிக நீண்ட நிலப்பரப்பை எல்லையாக பகிர்ந்து கொள்கின்றன அப்படின்னா 4096.7 கிலோமீட்டர். கங்கை நீரை பகிர்ந்து கொள்ள எந்த ஆண்டு பராக்கா ஒப்பந்தம், அதாவது பராக்கா ஒப்பந்தம் அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் வங்காளதேசத்துக்கும் இடையில போடப்பட்டது. எப்போ கையெழுத்தானுச்சுன்னா 1977. இந்தியாவிற்கு சொந்தமான எந்த பகுதி 2011ஆம் ஆண்டு வங்காளதேசத்திற்கு குத்தகைக்கு விடப்பட்டது? மன்பிகா. இடி மின்னல் நிலம் என்று அறியப்படுவது பூட்டான். எந்த புத்த துறவி இந்தியாவிலிருந்து பூட்டானுக்கு சென்று அங்கு புத்த சமயத்தை பரப்பி அதன் மூலம் இரு நாட்டு மக்களிடையே பாரம்பரியத்தை உறுதிப்படுத்தினார்? குரு பத்மசம்பவா. இந்தியா சீனா மற்றும் பூட்டானின் கிழக்கு பகுதி ஆகிய பகுதிகளுக்கு இடையான எல்லைக்கோடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மக்மாகன் எல்லைக்கோடு. மக்மாகன் எல்லைக்கோடு எந்த ஆண்டில் பிரிட்டிஷ் இந்தியா திபெத் மற்றும் சீனா ஆகிய நாடுகளின் பிரதிநிதிகள் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது? 1914. மக்மாகன் எல்லைக்கோடு உருவாக்கத்தின் போது பிரிட்டிஷ் இந்தியாவின் சார்பில் இந்தியாவிற்காக செயலாளராக கலந்து கொண்டவர் யார்? ஆர்தர் ஹென்றி மக்மாகன். இந்தியா தனது இரண்டாவது மிக நீளமான எல்லை எந்த நாடோட பகிர்ந்து கொள்ளுதுன்னா மியான்மர். மியான்மர் எந்த ஆண்டு வரைக்கும் பர்மா அப்படின்னு அறியப்பட்டதுன்னா 1989 வரைக்கும். இந்தியாவின் எந்த மாநிலங்கள் தங்கள் எல்லையை மியான்மர் நாட்டுடன் பகிர்ந்து கொள்ளுதுன்னா அருணாச்சல பிரதேசம், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம். கொல்கத்தாவை மியான்மரில் உள்ள சித்தியேவியுடன் இணைப்பதற்காக சாலை நதி துறைமுகம் சரக்கு போக்குவரத்து திட்டம் எது அப்படின்னா கல்லடன் பன்முக மாதிரி போக்குவரத்து திட்டம். இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான இயற்கையாக அமைந்த இடைப்பட்ட நாடு நேபாளம். இந்தியாவின் எந்த மாநிலங்கள் நேபாளத்துடன் தனது எல்லையை பகிர்ந்து கொள்ளுது அப்படின்னா சிக்கிம், மேற்கு வங்காளம், பீகார், உத்தரப்பிரதேசமும் உத்தரகாண்டும். இந்தியாவையும் காத்மண்டுவையும் இணைப்பதற்காக எவ்வளவு நீளம் உள்ள மகேந்திரராஜ் மார்க் எனும் இணைப்பை இந்தியா கட்டியுள்ளதுன்னா 204 கிலோமீட்டர். எந்த நாட்டோட மொழியை இந்திய அரசு 8வது அட்டவணையில் சேர்த்துள்ளதுன்னா நேபாள மொழி. இந்தியாவில் உள்ள 4 தாம்ஸ் என்று அழைக்கப்படும் முக்கியமான புனித தலங்கள் என்னென்ன? பத்ரிநாத், பூரி, துவாரகை மற்றும் ராமேஸ்வரம். பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையே போர் நிறுத்தக்கோடு எந்த ஆண்டு தீர்மானிக்கப்பட்டது? 1949. எந்த ஆண்டிற்கு பின்னர் போர் நிறுத்தக்கோடு எல்லை கட்டுப்பாட்டு கோடு என அழைக்கப்பட்டது? 1972. இந்த கட்டுப்பாட்டு கோடு பிரிவினை செய்யப்பட்ட போது எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னா ராட்லிப் கோடு. 1972ஆம் ஆண்டின் எந்த ஒப்பந்தத்தின் கீழ் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே எல்லை கட்டுப்பாட்டு கோடு ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா சிம்லா ஒப்பந்தத்தின்படி.
எந்த அரசர் புத்த மதத்தை பரப்புவதற்காக தனது மகன் மகிந்தா மற்றும் மகள் சங்கமித்ராவை இலங்கைக்கு அனுப்பினார் அப்படின்னா அசோகர். இலங்கையின் வடபகுதியை கைப்பற்றிய சோழ அரசர்கள் 2 பேரும், முதலாம் ராஜராஜனும் முதலாம் ராஜேந்திரன். அமெரிக்காவும் இந்தியாவும் புதிய தலைமுறை இராணுவ கூட்டாண்மைக்கு வழிவகுக்கும் தகவல் தொடர்பு, இணக்கத்தன்மை மற்றும் பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. இது எவ்வாறு அழைக்கப்படும் அப்படின்னா கோம்கேசா. கோம்கேசாவின் விரிவாக்கம் என்னன்னா கம்யூனிகேஷன் கம்பேட்டிபிலிட்டி அண்ட் செக்யூரிட்டி அக்ரிமெண்ட். கோம்கேசா ஒப்பந்தம் எத்தனை ஆண்டு காலம் வரையறை கொண்டது அப்படின்னா 10 ஆண்டுகள். இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் ஒருங்கிணைந்து என்ன பேரில் கடற்படை ஒத்திகையை நடத்துகின்றன அப்படின்னா அசெண்டெக்ஸ். ஜப்பான் நாட்டின் என்ன உயர்தர அதிவேக ரயில் அமைப்பு முறையை இந்தியாவில் அறிமுகப்படுத்த முடிவு செய்தது அப்படின்னா சிங்கான்சன். 2017ஆம் ஆண்டு எந்த 4 மாநிலங்களில் ஜப்பான் இந்தியா உற்பத்தி நிறுவனம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதுன்னா குஜராத், கர்நாடகா, ராஜஸ்தான், தமிழ்நாடு. சபஹார் ஒப்பந்தம் எந்த நாடுகளுக்கு இடையே ஏற்படுத்தப்பட்டுள்ளது? இந்தியா, ஆப்கானிஸ்தான், ஈரான். பிரிக்ஸ் கூட்டமைப்பின் நாடுகள் பார்த்திங்கன்னா பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா. பிரிக்ஸ் அமைப்போட தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னா சீனாவோட சாங்காய் நகரத்தில். இந்த கூட்டமைப்பு உருவாகுவதற்கான காரணம் என்ன? உலக வங்கி மற்றும் சர்வதேச நாணய நிதியத்திற்கு ஒரு மாற்றாகவும் அமெரிக்க மேலாதிக்கத்தை போட்டியாகவும் கொண்டு உருவாக்கப்பட்டது. ஐபிஎஸ்ஏவின் விரிவாக்கம் என்னன்னா இந்தியா, பிரேசில், சவுத் ஆப்பிரிக்கா. ஐபிஎஸ்ஏவோட குறிக்கோள் என்னன்னா வேளாண், கல்வி, ஆற்றல், வர்த்தகம், கலாச்சாரம் மற்றும் பாதுகாப்பில் கவனம் செலுத்துறது. பிசிஐஎம்மோட உறுப்பினர் நாடுகள் பாருங்க வங்காளதேசம், சி ஃபார் சீனா, ஐ ஃபார் இந்தியா, எம் ஃபார் மியான்மர். இதோட குறிக்கோள் என்ன அப்படின்னா இயற்கை பேரழிவுகள் மற்றும் தரவு மீறல்கள் போன்ற அச்சுறுத்தல்களை சமாளிக்கவும் வணிக நலன் பாதுகாப்பிற்கும். எம்ஜிசியோட விரிவாக்கம் என்ன அப்படின்னா மேங்காங் கங்கா கோஆப்ரேஷன். இதில் உறுப்பினர் நாடுகள் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. இந்தியா, கம்போடியா, லாவோஸ். இது ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க, அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. மக்கள் ஜனநாயக குடியரசு, மியான்மர், தாய்லாந்து, வியட்நாம். பிரிக்ஸு, அதே போல் சார்க். இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிம்ஸ்டெக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதுமானது. எம்ஜிசியின் குறிக்கோள்கள் என்னென்ன? கங்கா மீகாம் தாழ்நிலத்தில் தேவையான உள்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குறது. பிம்ஸ்டெக்கின் விரிவாக்கம் என்ன? பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டரல் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கோஆப்ரேஷன். பிம்ஸ்டெக்கோட உறுப்பினர் நாடுகள் வங்காளதேசம், இந்தியா, மியான்மர், இலங்கை, தாய்லாந்து, பூடான் மற்றும் நேபாளம். பிம்ஸ்டெக்கோட குறிக்கோள் என்ன? வங்காளதேசம், இந்தியா, மியான்மர், இலங்கை, தாய்லாந்து தொழில்நுட்ப பொருளாதார ஒத்துழைப்பு. இந்த நாடுகளுக்கிடையே தொழில்நுட்ப பொருளாதார ஒத்துழைப்பு, சர்வதேச வர்த்தகம், அதே போல் வெளிநாட்டு நேரடி முதலீடு இதை எல்லாத்தையும் வலுப்படுத்துறதுக்கும் மேம்படுத்துறதும் தான் இதோட குறிக்கோளாக இருந்துச்சு. ஆர்சிபியோட விரிவாக்கம் என்ன? ரீஜனல் காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப். இதில் ஆர்சிபியோட உறுப்பினர் நாடுகள் என்னென்ன அப்படின்னா நிறையா இருக்குது. ஆஸ்திரேலியா, புருனே, கம்போடியா, சீனா, இந்தியா, இந்தோனேசியா, ஜப்பான், கொரியா, லாவோஸ், மலேசியா, மியான்மர், நியூசிலாந்து, சிங்கப்பூர், பிலிப்பைன்ஸ், தாய்லாந்து, வியட்நாம். சரி, ஆர்சிபியோட குறிக்கோள் என்ன? பொருள்கள் வர்த்தகம், சேவை வர்த்தகம், முதலீடுகள், தொழில்நுட்ப ஒத்துழைப்பு மற்றும் பல பிரச்சனைகளுக்கு உயர்தரமான மற்றும் பரஸ்பர நன்மை பயக்கும் வகையிலான ஒப்பந்தத்தை ஏற்படுத்த. இஏஎஸ் அப்படின்னா ஈஸ்ட் ஏசியா சமிட். இதில் பார்த்திங்கன்னா 10 ஆசிய நாடுகளும், ஐக்கிய அமெரிக்கா, சீனா, இந்தியா, ஜப்பான் உட்பட முக்கிய 8 நாடுகள் இருக்குது. இதோட குறிக்கோள் என்ன அப்படின்னா அமைதி மற்றும் நிலைத்தன்மையை ஊக்குவிக்கிறது. ஜிசிசியோட விரிவாக்கம் கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சில். இதில் இருக்கக்கூடிய உறுப்பினர் நாடுகள் என்னென்ன? பக்ரைன், குவைத், ஓமன், கத்தார், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு நாடுகள், இந்தியா. சரி, இதோட குறிக்கோள் என்ன? பொதுவான நோக்கங்கள் மற்றும் மொத்த அரசியல் மற்றும் கலாச்சார அடையாளங்களின் அடிப்படையில் ஒற்றுமை அடைகிறதுக்காக. பிபினோட உருவாக்கம் என்னன்னா விரிவாக்கம் பங்களாதேஷ், பூட்டான், இந்தியா, என். அப்படியே பாருங்கள், ஒவ்வொரு எழுத்துக்கும் கரெக்டாக வரும். பிபின் ஓட குறிக்கோள் என்ன அப்படின்னா ஆற்றலுக்காக. எஸ்சிஓட விரிவாக்கம் என்ன அப்படின்னா சாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன். இதான் எஸ்சிஓட விரிவாக்கம். எஸ்சிஓ இதோட உறுப்பினர் நாடுகள் இந்தியா, கஜகஸ்தான், கிர்கிஸ்தான், பாகிஸ்தான், ரஷ்யா மற்றும் உஸ்பெகிஸ்தான். எஸ்சிஓவோட குறிக்கோள் என்ன? பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனைகளை தீர்ப்பது, எல்லை பிரச்சனைகளை தீர்ப்பது, நுண்ணறிவு பகிர்வு மற்றும் பயங்கரவாதத்தை எதிர்கொள்வது. பிரிக்ஸ் என்ற சொல்லை உருவாக்கியவர் ஜிம் ஓ நேஸ். இவர் ஒரு பிரிட்டிஷ் பொருளாதார நிபுணர். புதிய மேம்பாட்டு வங்கியின் முதன்மை செயல் எது அப்படின்னா அடிப்படை கட்டமைப்பு திட்டங்களுக்கு கடன் வழங்குறது. எந்த ஆண்டு நடைபெற்ற பிரிக்ஸ் மாநாட்டில் பிரிக்ஸ் நாடுகளின் அமைச்சர்களை பணம் செலுத்தும் முறை தொடர்பான ஆலோசனைகளை தொடங்கினார் அப்படின்னா 2015 இவர் தொடங்கினார். ஸ்விஃப்ட் இன் விரிவாக்கம் என்ன? சொசைட்டி ஃபார் வேர்ல்டு வைட் இன்டர்பேங்க் ஃபினான்சியல் டெலிகம்யூனிகேஷன் சிஸ்டம். பெட்ரோலிய ஏற்றுமதி நாடுகளின் கூட்டமைப்பு, அதாவது ஒபாக், எங்கு நிறுவப்பட்ட ஒரு அரசமைப்பு ஆகும். பாக்தாத் நகர், ஈராக். பெட்ரோலிய ஏற்றுமதி செய்யும் நாடுகளின் கூட்டமைப்பின் தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னா ஆஸ்திரியாவோட வியானா. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பெட்ரோலிய ஏற்றுமதி செய்யும் நாடுகளின் கூட்டமைப்பின் உறுப்பினர்கள் யார்?
ஈரான், ஈராக், குவைத், சவுதி அரேபியா மற்றும் வெனிசுலா. ஒபாக் இலச்சினை எந்த ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டது? 1969. ஒபாக் இலச்சினையை வடிவமைத்தவர் யார் அப்படின்னா ஸ்வோபோடா. பெட்ரோலிய ஏற்றுமதி செய்யும் நாடுகளின் கூட்டமைப்பில் எத்தனை வகையான உறுப்பினர்கள் உள்ளனர் அப்படின்னா நிறுவன உறுப்பினர்கள், குழு உறுப்பினர்கள், இணை உறுப்பினர்கள் இருக்காங்க. இந்தியா ஒபாக் நாடுகளிடம் இருந்து எத்தனை சதவீதம் கச்சா எண்ணெயும் இயற்கை எரிவாயு, சமையல் எரிவாயு இதெல்லாம் இறக்குமதி செய்யப்படுதுன்னா 86% கச்சா எண்ணெய், 70% இயற்கை எரிவாயு, 95% சமையல் எரிவாயு. அடுத்த பாடம் இந்தியாவின் வெளியுறவு கொள்கை. ஒரு நாடு வெளியுறவு விவகாரங்களின் மூலம் தேசிய நலனை பாதுகாக்கவும் மேம்படுத்தவும் இருதரப்பு மற்றும் பலதரப்பு உறவுகளை பேணவும் வடிவமைக்கப்பட்ட கொள்கை எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா வெளியுறவு கொள்கை. இந்திய வெளிநாட்டு சேவை பயிற்சி நிறுவனம் எந்த ஆண்டு எங்கு நிறுவப்பட்டதுன்னா புதுதில்லியில் 1986. இந்திய அரசமைப்பு சட்டப்பிரிவு 51 படி அரசு நெறிமுறையுறுத்தும் இந்தியாவின் வெளியுறவு கொள்கைகள் என்னென்ன? அரசு முயற்சி செய்ய வேண்டியவைகள் சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்துதல், நாடுகளிடையே நியாயமான மற்றும் கௌரவமான உறவுகளை பேணுதல், சர்வதேச சட்டம் மற்றும் சர்வதேச அமைப்புகளை மதித்தல், சர்வதேச பிரச்சனைகளை நடுவர் மன்றம் மூலம் தீர்க்க ஊக்குவித்தல். இதெல்லாம் தான். பஞ்சசீல கொள்கையில் பஞ்சசீலம் என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டதுன்னா சமஸ்கிருத சொல். பாஞ்ச் அப்படின்னா 5ன்னு பொருள், சீலம் அப்படின்னா நற்பண்புகள். பஞ்சசீல கொள்கை எந்த இரு நாடுகளுக்கு இடையே எந்த ஆண்டு கையெழுத்தானது அப்படின்னா சீனா மற்றும் இந்தியா. சீனாவோட பிரதமர் சு என் லாயூ, இந்தியாவோட பிரதமர் ஜவஹர்லால் நேரு இடையே கையெழுத்தானது எப்போ அப்படின்னா ஏப்ரல் மாதம் 28, 1954. அப்படின்னு பஞ்சசீல கொள்கைகள்லாம் என்னென்ன? ஒவ்வொரு நாட்டோட எல்லையையும் இறையாண்மையையும் பரஸ்பரம் மதித்தல், பரஸ்பரமாக ஆக்கிரமிப்பின்மை, பரஸ்பர உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடாதிருத்தல், பரஸ்பர நலனுக்காக சமத்துவம் மற்றும் ஒத்துழைத்தல், அமைதியாக சேர்ந்து இருத்தல். பாண்டங் பிரகடனம் எப்போது எங்கு கையெழுத்தானது? இந்தோனேசியாவில் 1955ஆம் ஆண்டு நடைபெற்ற ஆப்பிரிக்க ஆசிய மாநாட்டில். பரந்தளவில் அணி சேராமை என்பது இராணுவ கூட்டணியில் இணைத்து கொள்ளாதது அல்ல. அதாவது பிரச்சனைகளை முடித்த வரை இராணுவ கண்ணோட்டத்தில் பார்க்காமல் அது சில நேரங்களில் மட்டும் ஏற்பட்டாலும் சுதந்திரமாக மற்றும் அனைத்து நாடுகளுடனும் நட்புறவை பராமரித்தல் என்பது யாருடைய கூற்று? நேரு. அணிசேரா இயக்கம் என்ற சொல் யாரால் உருவாக்கப்பட்டது? கிருஷ்ண மேனன் 1953 ஐநா சபையில் உரையாற்றிய போது உருவாக்கப்பட்டிருக்கு. அணிசேரா இயக்கமானது எத்தனை உறுப்பினர்களை கொண்டுள்ளது? 170 உறுப்பினர் நாடுகள், 17 பேர் பார்வையாளர் நாடுகளாகவும் 10 சர்வதேச நிறுவனங்களும் இருக்காங்க. அணிசேரா இயக்கத்தின் நிறுவன தலைவர்கள் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேருவும், ஈகோஸ்லோவேயோட டிட்டோவும், எகிப்தோட நாசர், இந்தோனேசியாவோட சுகர்னோ மற்றும் கானாவின் குவாமோ நிக்ருமா. இந்தியா தனது முதல் பூமிக்கடியிலான அணுசோதனை திட்டத்தினை எந்த ஆண்டு நடத்தியதுன்னா 1974. சார்க்கின் விரிவாக்கம் சவுத் ஏசியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆப்ரேஷன். அது தமிழில் எப்படி சொல்லுவாங்கன்னா சார்க் தெற்காசிய நாடுகளின் பிராந்திய கூட்டமைப்பு. சார்க் அமைப்போட பேரிடர் மேலாண்மை மையம் இந்தியாவில் எங்கே அமைக்கப்பட்டிருக்குன்னா புதுதில்லி. ஒரு அரசின் வெளியுறவு கொள்கையை சூழலுக்கு தகுந்தாற் போல் செயல்படுத்துவதற்கான கருவி எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா ராஜதந்திரம். சார்க் அமைப்போட உறுப்பு நாடுகள் பாருங்க, ஆப்கானிஸ்தான், வங்காளதேசம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட், பூட்டான், இந்தியா, நேபாளம், மாலத்தீவு, பாகிஸ்தான் மற்றும் இலங்கை இருக்கு. தென்கிழக்கு ஆசியா எதிலிருந்து தொடங்குதுன்னா வட இந்தியாவிலிருந்து. எந்த நாடு இந்தியாவிற்கும் தென்கிழக்காசிய நாடுகளின் கூட்டமைப்பில் உள்ள நாடுகளுக்கும் பாலமாக இருக்குதுன்னா மியான்மர். நமது கிழக்கு கொள்கையின் 3 முக்கிய கூறுகள் என்னென்ன? வலிமையான நிலப்பரப்பு இணைப்பு, வணிகம் மற்றும் பாதுகாப்பு தொடர்பானவை. இதெல்லாம் தான். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக 10th பாலிட்டி முடிச்சாச்சு. ஸோ இதை முடிச்சிட்டிங்கனாலே நீங்கள் குரூப் 4க்கான பாலிட்டி ஃபுல்லாக முடிச்ச மாதிரி தான். ஸோ வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். உங்களுக்கு இன்னும் எந்தெந்த மாதிரி வீடியோஸ்லாம் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் நீங்கள் எல்லாரும் கேட்ட குரூப் 4க்கான யூனிட் 8 அண்ட் யூனிட் 9க்கான 1000 கேள்விகள் அடங்கிய MCQS மெட்டீரியல் இருக்குது. அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்துட்டு நான் கொடுக்குறேன். அது எப்படிலாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பிள் பேஜஸும் இருக்கும். அதே போல் சயின்ஸுக்கும் 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் 1600+ கேள்விகள் அடங்கிய மெட்டீரியல் இருக்குது. ஸோ அதை நீங்கள் வந்து படிச்சிங்கனாலே சயின்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப போதும். அது குரூப் 1, குரூப் 2 அண்ட் TNU SRB எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே ப்ரிப்பேர் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காகவே சயின்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்போம். எந்த மெட்டீரியல் வேணும் அப்படின்னாலும் அந்த 2 நம்பருக்கு ஐ வாண்ட் மெட்டீரியல்னு சொல்லி அந்த மெட்டீரியலோட நேம் மென்ஷன் பண்ணுங்கள். அதே போல் 10th சோஷியல் சயின்ஸ் ரிவிஷன் மெட்டீரியலுமே 1000 கேள்விகள் அடங்கியது இருக்கு. நீங்க வேணும் அப்படின்னா வாங்கிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.